காமராஜர் கோயிலுக்கே போக மாட்டான்னு சொல்லுவாங்க, தப்பு. திருச்செந்தூர் கோயில டிடி கிருஷ்ணமாச்சாரி போட்டிட்டா திருச்செந்தூர் கோயில் கூட்டு போறாரு காமராஜ். இவரெல்லாம் சட்டை கலந்துட்டார் காமராஜ், டிடி கலத்தல. கிருஷ்ணமாச்சாரி கலத்துறா சட்டைங்கிறார் காமராஜ், அவர் கலத்த மாட்டேங்கிறார். இவர் சிரிச்சே சொல்றாரு, அந்த பேர் பூணூல் போட்டிருக்க மாட்டான், அதுக்கு தான் கலத்த மாட்டேங்கிறாங்கிறார். இந்த நண்பரை பத்தி சிவகாசியில கோயில் திருவிழாவில் ஒரு யானை மிரண்டு ஓடி வந்திருக்கு, எல்லாரும் ஓடிட்டானா. இவர் தான் சின்ன பையன் போய் ஒரு சங்கிலத்துக்கு முன்ன போட்டு யானையை நிறுத்தியிருக்காரு. பெத்த தாயை பார்க்க எப்பமாதாயா போற, 5 வருஷத்துக்கு ஒருக்க வீட்டுக்கு போற அம்மா பார்க்க. அங்க போனா அங்க ஒரு இவர் அம்மா பார்க்கல, குழாயை பார்த்துட்டார், தண்ணி குழாய். இது ஏது அப்படிங்கிறாரு. முனிசிபாலிட்டில இருந்து பிள்ளைகள் வச்சு கொடுத்தாங்க. எதுக்கு? வெளியே தெருல போய் தண்ணி எடுக்க முடியலையா காமராஜ், வயசாச்சு இல்லன்னு. அப்படியா வயசான பொம்பளைக்கெல்லாம் வச்சு கொடுத்துருக்கானா ஊர்ல, தப்புன்னு அந்த இன்ஜினியர் கூட கலத்துட்டார். பெத்த தாயை பார்க்க போன லட்சணம் களைச்சிட்டு தான் வெளியே போனார். 3வது வீட்டுக்கே எல்லா ஏற்பாடும் பண்றான். இந்த சண்டான முந்தி தவங்கிடந்து 300 நாள் சுமந்து தொந்தி சரிய பெற்றெடுத்த அன்னைக்கு வட்டிலும் கட்டிலும் மார்மேலும் தோல் மேலும் வைத்து காதலித்த தாய்க்கு கூட ஒரு 50 ரூபா அனுப்பிடான்னு இருக்குது. எதுக்குன்னு, உன்னை பெத்தவன் எல்லாரும் என்ன பார்க்க வருது பிள்ளை, எல்லாரும் காப்பி தண்ணி கொடுக்க வேண்டாமான்னு. என்ன பார்க்க வர்றவனுக்கே கொடுக்க மாட்டேன், நீ ஏன் கொடுக்குறேங்கிறாரு. கொடுக்க மாட்டாரு. நானும் கோசல்ராமனாச்சு கூட்டு போயிருவார். இவர் சண்டை படத்தான் போவார், காப்பிலாம் கொடுக்கவே மாட்டார். ஒரு தடவை மட்டும் நிருபர்கள் சண்டை போட்டு காப்பி வாங்கி குடிச்சிருக்கான். நீ காப்பி குடிக்காம போக முடியான்னு இருக்கான் அவன் நிருபர். உன்னை வச்சுக்கிறேன்டா, எவன்டா காசு இருக்கு, இந்த பயலுக்கு பூரா நீ ஒரு நாள் காப்பி கொடுறா, 4 நாள் நம்ம காப்பி குடிக்காம இருந்துக்கலாம் இருக்காரு. அப்பதான் அலவோச நிறுவனம் என்ன பண்ணிருக்காரு, அவசரமா போய் ஒரு பக்கத்தில் உட்காந்து நாற்காலி தூக்கி போட்டு தடுமாறி விழுந்திருக்காரு. என்ன அலை அதிகமா அடிச்சிருதான் இருக்காரு இவர். நிருபர்களை தினசரி சந்தித்த ஒரு தலைவன், கள்ளமல்லாம அவங்ககிட்ட எல்லாம் பேசுவாராம். பேச என்ன சொல்றாங்க இடத்துல, எப்பா இதெல்லாம் ஆஃப் த ரெக்கார்ட் போடாதீங்கன்னா போட மாட்டான். அது மாதிரி ஒரு பத்திரிகாரர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு கலெக்டர் தப்பு பண்ணிருக்கான்னு எழுதுற என்ன பண்ணார், கலெக்டர் பொண்டாட்டி பத்தி எழுதிட்டாராம். நினைவாவே இருந்திருக்காரு. மறுநாள் காலை வந்து அவன் எங்க அவனை கூப்பிடுங்க வான்னு, கலெக்டர் தப்பு பண்றான் எழுதுன சரி, அவன் வீட்டுக்கார எப்படா எழுதுன, முதல்ல போய் அந்த அம்மாட்ட மன்னிப்பு கேட்டுவாங்க. இப்ப எல்லாரையும் எழுதுறாங்களே. திரிசா ராத்திரி ஆடினான்னா ஆடாட்டான் ஐயா, அது பாட்டு ஆடிக்கிட்டு போகுது. அதுக்கு போட்டு கமிஷனர் சொல்றாரு, இல்ல இவர்கள் ஆடவில்லை, காருக்குள்ளே ஆடினார்கள் அப்படிங்கிறார் கமிஷனர். லோக்கல் போலீஸ்காரன் சொல்றான், அக்கா ஆடவே இல்லைங்க அவன். நான் எனக்கு இந்த நாட்டு மேல என்ன வருத்தம்னாயா, இதே ஒரு ஏழப்பெண் செய்திருந்தா அவளை விபச்சார வழக்கில் உள்ள வச்சிருப்பானுங்க. விளங்கு மாடா அந்த நாடு. காந்தியும் காமராஜரும் ஜீவாவும் பெரியார் இந்த நாடு. சினிமாக்காரி 10 லட்சம் 50 லட்சம் சம்பளம் வாங்குறவான்னா, இப்ப இந்த இன்னொரு கேடு பாத்தீங்களா, விபச்சார வழக்கில் பெண்கள் கைதுன்னு போடுவான ஒழிய லாட்ஜ் போட மாட்டான். ஏன்னா அது பணக்காரன். முதல்ல லாட்ஜை போட்டு லாட்ஜ் ஓனரை போட்டுல அந்த பிள்ளை இதுக்கு சோத்துக்கு இல்லாம போயிருக்கியா, பண்றானா இல்லையா? பெருந்தலைவர் காமராஜ் அப்படித்தான் ஒருத்தவன் சொன்னா, சுப்பியாவுக்கு அந்த சீட்டை கொடுக்கப்படாதுன்னா. எதுக்குன்னா அவனுக்கு நிறைய பொம்பளைகளோட தொடர்பு இருக்குன்னா. ஆம்பளையோட தொடர்பு வச்சிருக்க முடியும், கிறுக்கு போயில. ஒரு போலீஸ்காரன் சிரிச்சு குப்புற கீழே விழுந்துட்டான். என்ன பெரியவர் இப்படி சொல்லிவிட்டாரு. அவருக்கு என்ன கோபம்னா, சீட்டு கொடுக்கா தப்பு பண்ணா வேற அதை விட்டுட்டு அசிங்கமா 10 பேர் முன்னால பேச கோபம் வந்துட்டு. அப்புறம் தனியா கூட்டம் இருந்தா, உனக்கு அறிவு இருக்கா, பத்திரிகாரர் இருக்கா, எல்லாருக்கும் அங்க வச்சு அப்படியா சொல்றது, என்ன தனியா சொன்னால அவனுக்கு சீட்டு கொடுக்காது என்ன. காந்தியும் சீடர் தப்பு, அவருக்கு தெரியாது தப்பு. ஐயா, தென்னிந்திய கூட்டுறவு நூற்பாலைகள் இருந்து தெரியுமா, 10 இருந்து நூற்பாலை தமிழ்நாட்டில் 10 நூற்பாலை வாங்கியாச்சு. ஜப்பான் கம்பெனிக்காரன் தான் கொடுக்குறான் மிஷினை. அவன் என்ன பண்றான், 10 கொடுத்ததுக்கு கமிஷன் கொடுக்கணும். கமிஷன் யார்கிட்ட கொடுக்கறதுங்கிறான் வெங்கட்ராமன்ட்ட. இவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார், என்ன ஆர்வி கமிஷன் கொடுக்கணுங்கிறானா அப்படிங்கிறாரு. வெங்கட்ராமன் ஆமாங்க எவ்வளவுன்னு கேளு. அவன் சொல்றான், அதுக்கு இன்னொரு மில் கொடுன்ட்டாரு. அதுதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் கூட்டுறவு மில். 5 மில்ல வாங்கி 12 மில்லுக்கு கணக்கு எழுதணும். அந்த மனுஷனுக்கு அது தெரியுதா? 10 இந்த கமிஷன்ங்கிறது இயல்பு. இந்த சர்வதேச சந்தையில அண்ணனு தெரியும், வணிகத்துல அதுதான் போபோர்ஸ்லயும் நடந்தது. அந்த பீரங்கிலையும் அது விவரம் இல்லாம இந்த சின்ன பையன் போய் மாட்டிக்கிட்டார். எங்கால் இந்த ஆசாரி நம்ம வீட்டுல மர வேலை செய்வார். அது நம்ம காலங்காலமா அந்த ஆசாரியில நம்மளால நம்ப மாட்டான். இவனே போய் மரம் வாங்குவான் கடையில. நான் போய் வாங்கிக்கிறேம்மா. இவனுக்கு விவரம் தெரியாது. மரக்கடைக்காரர் மரம் கொடுக்கும்போது பேச்சோட பேச்ச கோவிந்தாசாரி தானே வேலை வாக்குறாரு பாரு. ஆமான்றான். கோவிந்தாசாரி சாயங்காலம் போறோம் 1000 ரூபா கொடுத்து அனுப்பிச்சிருவான். அது அவங்களுக்குள்ள இதுதானே அந்த வின்சதாம அந்த குரூப் அந்த கொத்தரோச்சி எல்லாரும் மாட்டிக்கிட்டானோ, போய் ராஜீவ்காந்தி எழுத்து விட்டானு. இவர் விவரம்லாம் போய் மாட்டிட்டாரு. இது ஆசாரி கணக்கு அவருக்கு தெரிஞ்சிருந்தா மாட்டிருக்க மாட்டார். என்ன பண்ண, பூரா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சவன பக்கத்தில் வச்சிருந்தா, எங்களை மாதிரி ஒன்றும் தெரியாத வச்சிருந்தா தான் விவரம் சொல்லுவான். எது எங்க வீட்டில் ஒரு சுவரில் பொந்து விழுந்துருச்சு. இன்ஜினியர் இருந்தாரு, கொத்தனா இருந்தாரு. எங்க அப்பா இன்ஜினியர் கூட என்னன்னு பாருனாங்க. இவன் அளந்துகிட்டு இருந்தான்.
அளந்து நோட்டில் எழுதிட்டு இருக்கான். 7:30க்கு 3 ரன். கொத்தனார் சட்னு 4 செங்கலை தட்டி வச்சு பூசிட்டு போயிட்டான். இன்ஜினியர் அங்கே போய் பார்க்க எங்க பொந்துன்னா அதை அப்பதே பூசிட்டு போயிட்டான். நீ எழுதி முடி. எது காமராஜர் கொத்தனார் மாதிரி, இவன் பூரா இன்ஜினியர். இது சில விஷயங்கள் எனக்கு புரியலன்னு. திருநெல்வேலியில் ஒரு கூட்டத்தில் கூடியிருக்கானுங்க. உடனே நம்மால் ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், லட்சக்கணக்கில் திரண்டிருக்கிற மக்கள் வெள்ளமேனா. இவர் சொன்னாரு இதுல மொத்தம் 5000 பேருக்கு மேல உட்கார முடியாது. லட்சம்னு எப்படா சொன்னேங்கிறார். அட விவகாரம் முடிச்ச மனுஷன். நான் சொன்னேன் இது உயர்வு நபர்ச்சி அணின்னா. இந்த அணி பிணிலாம் என்கிட்ட வச்சுக்கிடாத. என்னடா நீங்க ஒருத்தன் சம்மணம் ஊட்டி உட்காரணும்னா 1.5 சதுர மீட்டர் வேணும். ஆச்சா அப்போ ஒரு 15000 சதுர மீட்டருக்கு இடத்துல எத்தனை உட்கார முடியும்? 8000 பேர். அதுல மேடை வேற போயிடும். உருளானுங்க நம்ம தலைவனுங்க. 7 லட்சம் பேர் திரண்டனருங்க. அப்ப மொத்த ஈரோட்டி இடிச்சாத்தான் முடியாது. 7 லட்சம் பேர் பொய்யும் பிராடுமாய் போச்சு ஐயா. அந்த அந்த பெருசுலாம் பொய்ய. மகாத்மா காந்தி பம்பாய்க்கு வர்றாரு. இப்போ ஒரு வழக்கறிஞர் ஒரு இளைஞன் சண்டை போட்டே இருந்திருக்கான் விழா நடத்துறவங்க கிட்ட. காந்தி கவனிச்சுக்காரு, என்ன அவன் சத்தம் போடுறான்னு இருக்கிறாரு. இல்ல உங்களுக்கு முன்னால் காந்தி முன்னால யாரும் பேச விட மாட்டாங்க. வினோபா காந்திலாம் தங்களுக்கு முன்னால் யாரும் பேச விட மாட்டாங்க. தலைமை தாங்க யாரையும் அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா என்னத்தையா உளறி தொலைச்சிருவான். காந்தியை பத்தி ஏதாவது சொல்லணும்னு நினைப்பில் என்ன பண்ணுவான் தெரியுமா? காந்தியினுடைய 2வது மனைவி இருக்காருன்றான். எம்பாட்டுக்கு என்னத்தையாவது தலைமை தாங்கிறவனுக்கு விவரம் தெரிஞ்சு சொல்லணும்ல. அதனால வேண்டான்றாரு. அவன் என்ன உடனே பேசணுங்க. நானே சரி சின்ன பையன் பேச விட்டாரு. இவன் பேசுறவன் என்ன பண்ணான்னா, காந்தியடிகளுடைய விழாவிலே கலந்து கொள்ளத்தான் நான் வந்தேன். வந்த இடத்தில் என்னை கட்டாயப்படுத்தி பேச சொன்னார்கள்ட்டான். இவனுக்கு காந்தியை பத்தி தெரியாது. காந்தி ஆரம்பிக்கும் போதே சொன்னார், இந்த நாட்டில் படித்த இளைஞரெல்லாம் போராட்டத்துக்கு ஒண்ணுங்கிற ஆர்வத்தில் அந்த பையனை பேச விட்டேன். கெஞ்சி கூத்தாடினான்னு பேச விட்டேன். இப்படி பச்சை பொய்யா சொல்றாரு, நான் படிச்சவங்களை நம்பி எப்படி போராட்டம் நடத்தேன்னு கேட்டார். இப்ப நான் அப்படி இல்லை. என் தம்பி பேசி நானேன்றுவான். அவனும் பிராடு இவனும் பிராடு. காந்தி பிராடு இல்லை பாத்தீங்களா? பொய் சொல்றான்டா அந்த பையன். சொன்னார் பாத்தீங்களா காந்தி அவர்கிட்ட அந்த நேர்மை இருந்தது இல்ல. சரி உண்ணாவிரதம், நான் உண்மையான உண்ணாவிரதம் 36 நாள். எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒத்த மனுஷங்க ஒத்த வேட்டி நிர்வாணமா ஒரு மாடியில பட்னியா கிடக்கான். எவனோ ஒரு ஏழை அவன் முன்னால போய் நின்னுட்டு சாப்பிடுன்றான். இந்த கிழவன் கேட்கிறாரு, நீ சாப்பிட்டியான்னு கேட்கிறாரு. நான் என் பொண்டாட்டிலாம் என்னைக்காவது 10 நாளைக்கு ஒரு 2 தடவை தான் ஏன் சாப்பிடும், அதுக்கு மேலே எங்களுக்கு வழி கிடையாதுன்னு. நீயே சாப்பிடல என்ன ஏன் சாப்பிட சொன்னேன்னு கேட்டான். அந்த 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 ஏழை சொன்னா, நீ சாப்பிட்டா தாண்டா எதிர்காலத்தில் என் பிள்ளை குட்டிகள்லாம் அந்த நாட்டில் சாப்பிட்டுட்டு பத்திரமா இருக்க முடியும். நீ தயவு செய்து சாப்பிடியான்னு. உண்ணாவிரதுங்கிற அவ்வளவு அவர் கூரை வீட்டில் படுத்து இருந்தார். நவகாலியில ரத்த களறி நடக்குது. கிழவன் கிளம்பி போயிட்டார் அங்க. இப்ப நான் இங்கிருந்து அறிக்கை விடுவானே, வேதனையில் வேகிறேன் சாம்பலாகிறேன், தாங்க முடியவில்லை, என்னால தாங்க முடியல, வாழாங்க வந்தா வெட்டிடுவானே. இந்த கிழடு ஒத்தையில போதியா ஒண்ணும் கிடையாது கையில. இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட போறான். அவனுக்கு பின்னால ராணுவம் போகுது. காந்தி நின்னுட்டாரு. எதுக்கு ராணுவம்னாரு? எனக்கு ராணுவம்லாம் வேண்டாம்னாரு. கலெக்டர் சொன்னா, உனக்கு இல்லையா ஏன் பாதுகாப்புக்கு கலெக்டர். உன்னை சொன்னா, ஓம் பாதுகாப்புக்கு எதுக்கு ராணுவம்னு? உனக்கு என்ன இளவு நடந்து சொல்றா நாட்டுல என்ன தாவே கேட்பான். அதுக்கு தான் உனக்கு சேர்த்து போனார்ல நவகாலிக்குள்ள. இந்துக்களும் முஸ்லிம்களும் சகோதரர்கள் ஒருவர் அடித்துக் கொள்ள நான் அனுமதிக்க போக முடியல. அவரால போவானாயா போ. அல்ல எங்க மாவட்டம் ரொம்ப மோசம். எப்ப வெட்டுவான் எப்ப குத்துவான், எதுக்கு வெட்டினானே தெரியாது. அவங்க வீட்டு ஆடு மேனு கத்திச்சு, அதுக்காக இவனை வெட்டேங்கிறான். இல்ல அது என் வீட்டை பார்த்து கத்திச்சுங்கானே. இவனை அந்த ஊரை நம்ம என்ன பண்ண? யாராவது வரானாங்க சாதி கலவரனா எல்லாம் முடிஞ்சப்புறம் வருவான். நம்ம தீயணை பிஞ்சின் மாதிரி கிடையாது. காந்தி நேர நவகாலிக்கு போ. நேரு சொல்றாரு, நீ போகாதன்றார். போவேன், அங்கேதான் என் சேவை ஒன்று. வினோபாபாவை வந்து சேர்ந்தால காந்தி அதெல்லாம் தலைமையா சொல்றாரு, எனக்கு சீடனாக வந்த என்னுடைய குரு வினோபாங்கிறார். இப்ப 2ஆம் மட்ட தலைவன் தலை தூக்குறான்னு தெரிஞ்சாலே அவனை முடிச்சிருங்க. என்னை விட நல்லா பேசுற மாதிரி தெரியுது. இப்ப என்ன ஒழிச்சதே அதனால தானே. நல்லா பேசுறான், கூட்டம் கூடுது, தொண்டெல்லாம் என்கிட்ட பிரியமா இருக்கானா, எல்லாரும் சேர்ந்து உரங்கிட்டான். இந்த நிறைவேற என்கிட்ட ரயில்ல வர மாட்டேங்க, கார்லயே வரீங்க. ரயில்ல வருவேன், வர விட மாட்டேங்க. சும்மா இருந்து தொலைதானா அண்ணாச்சி. இப்போ அரசியல் இல்லையோ, அவன் சென்னைக்கு போறான், அவன் சும்மா மூடிட்டு வர இல்ல. ஏன்னாச்சு இல்ல இல்ல போ. உங்களை மாதிரி ஆளையெல்லாம் விட்டுருக்கப்படாது. ஏங்க வா, நீ ஒன்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை இல்லை, நீ எதுக்கு அழுதுக்கு விட மாட்டேங்க ரயில்ல. சரி ரயில்ல செகண்ட் கிளாஸ்ல போறோம் போனா அவன் விடுதான். நான் டிடிஆர் ஐயா ஏன் செகண்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இடனுக்கு அவனே கொண்டு போட்டி அங்க வச்சிடறான். 1500 ரூபாய் தீக்கணும்னு அவன் செட்டப்லேயே வர்றான். அங்கேருந்து
இப்போ காரணம் எனக்கு பிரச்சனை இல்லை. இல்லையா, திருப்பூர் போகும்போது ஈரோட்டில் வந்து நவநேசன் பார்க்கணும்னு நினச்சா வந்து பார்த்தலாம். ரயில் இறங்கி வர முடியுமா? ரயில் அவ்வளவு கேள்வி கேட்குறானே. சோனியா காந்தி என்ன இருந்தாலும் வெளிநாட்டுக்காரி தானேங்கிறான் ஒருத்தன். நான் சொன்னேன் அவளை வல்ல நாடுன்னு அவன்கிட்ட சொன்னானா? இல்லை அவளுக்கு அரைச்சலூர் நான் உன்ட்ட சொன்னானாடா? இல்லை நீ ரயிலில் வந்து நீ போய் என்ன போடு ரொம்ப வம்புழுக்காத. இல்லை இன்னொரு பேர் கெட்டவரை அடிச்சு விடாருமா? அவன் அடிக்காம என்ன செய்ய? திரும்ப திரும்ப கேட்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தேன் அவன் 2 மாத்திரை போட்டு தண்ணி குடிச்சான். இது தமிழ் மாத்திரையான்னு கேட்டேன். இந்திய மாத்திரை, ஜெர்மன்காரன் தானே கண்டுபிடிச்சான். நாய்க்கு பிறந்தவன இது ஏமல சாப்பிட்ட, வெளிநாட்டு பொம்பளை வேண்டாம் வெளிநாட்டு மருந்து மட்டும் ஏமல சாப்பிடுதிய, சாப்பிடாதல்லன்னு. என்ன நீங்க பொண்டாட்டி நல்லவா? அண்ணா விட்டுருங்கோ, 40 வருஷமா நான் குப்பை கொண்டிட்டு இருக்கேன் இந்த ஆளோட. அதான் விவரமா இருக்கா. உங்களால 10 நிமிஷம் தாங்க முடியல, என் நிலைமையை பார்த்தேன். அவளுக்கு இறக்கப்பட்டு விட்டுட்டேன். இவன் அடிச்சனத்துக்கு நன்னார் பேர் விட்டுருங்க அண்ணாட்டா. சரி விடு. ரயிலில் போவிட மாட்டாங்க, வம்புழுப்பான். எதுக்கு அவ எனக்கு நான் சொன்னே ஒரே வார்த்தையில் பதில் சொல்லண்டா. சோனியா காந்தி பிரதம மந்திரி ஆயிருந்தான்னு வச்சுக்க, இந்த நாட்டில் முதல்ல ஜாதியற்ற ஒரு பிரதமர் வந்திருப்பார். இப்போ எல்லாத்துக்கும் ஜாதி சொல்லிடுவான். வாஜ்பாய பிராமணன்றுவான், அத்வானிய செட்டியார்ன்றுவான், இவர் மன்மோகன் சிங்க சீக்கியர்ன்றுவான், முரளி மனோகர் ஜோஷினா பிராமணன்றுவான், சுஷ்மா ஸ்வராஜ்னா பிராமணத்தின்றுவான். இல்லையா இந்த மாதிரி ஜாதி? காந்திட்ட பெரிய எனக்கு பிடிச்ச விஷயம், உலகத்தில் எந்த நாட்டில் விடுதலை போராட்டம் நடந்தது? ஆகாவென்று எழுந்தது பார் யுகப்புரட்சி கொடுங்கோலன் ஜாரென்னும் பேரிசைந்த பாவை அலறி வீழ்ந்தான் வாகான தோல் படைத்தாருங்கிறான்ல பாரதி. ஜார சுற்றி நின்னவன் என்ன சொன்னா? சதிகார சாய்ந்திட்டார் புயற்காற்று சூறை தண்ணில் திமுதுமன மரம் விழுந்து காடெல்லாம் விறகான செய்தி போல. புரிதா ஸ்டாலின் என்ன சொல்றான் பாரதின்னு? இந்த மரம் இருக்குல்ல, செலதுனா நின்னாலும் மரம், விழுந்தாலும் மரம் உரும். தேக்கு பாருங்க, நின்னா மரம்மா, மேஜ் ஆயிட்டா தேக்கு என்னாச்சுமா, கதவு தேக்கும்மா, உத்தரம் தேக்கும்மா, கோங்கு சொல்லுவான், தோதகத்தி சொல்லுவான், வேங்கைய சொல்லுவான். ஆனா சிலது நின்னா மரம், விழுந்தா விறகு, அது மரமா இருக்காது, எரிச்சு சாம்பல் ஆகணும். என்ன சொல்றான்? ஆட்சியில் இருக்கிறவனை சுத்தி மரம் மாதிரி நின்னால அத்தனை பேர் ஜார் விழுந்தவனே விழுந்தான் விறகாயிட்டாங்க பாரதி. அந்த சோவியத்துக்கு யார் தலைமை தாங்கனா? லெனின். யார் விடுதலை போராட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்தி சென்றாரோ அந்த லெனின் தான் அங்க தலைவர். செஞ்சீனத்தின் விடுதலைக்கு பாடுபட்ட மாசேதுங்க லியூ சொக்கியும் தானே அங்கே தலைவர்கள். பிரான்சின் விடுதலைக்கு பாடுபட்ட மார்ஷல் டிட்டோ தானே அங்கே தலைவர். உலகத்திலேயே முதலாக ஒரு நாட்டின் விடுதலை போராட்டத்துக்கு தலைமை தாங்கி அந்த நாட்டின் விடுதலையை பெற்றுத் தந்த ஒரு தலைவன் ஆட்சி பொறுப்பிற்கு தான் வராமல் ஒரு இளைய தலைவனை அந்த இடத்தில் அமர்த்தி விட்டு ஒதுங்கினான் என்பவன் மகாத்மா காந்தியடிகளை தவிர உலக சரித்திரத்தில் வேற ஒரு தலைவன் பதவியை வேண்டாம் என்று சொன்ன தலைவன் உண்டா? அவர் வெளியில வந்தவர் பெரியார். அதான் எந்த பதவிக்கும் போல ஜீவா போகல. காமராஜர் பதவியை தியாகம் பண்ணாங்க, இப்பம் இல்ல. ஆரம்பத்தில் ஜெயில இருக்காரு, விருது நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. வர்றாரு, 1 மணி நேரம் பதில ராஜினாமா பண்றாரு. ராஜினாமா பண்ற அன்னைக்கு யார் பிறந்த நாள் தெரியுமா? காந்தியடிகள் பிறந்த நாள். பதவியை தூக்கி எறியணும்யா, பிடிச்சா விட மாட்டேங்கிறானே, குரங்கு மாதிரி பிடிச்சுக்கிறாங்க. மக்களா தூக்கி எறிஞ்சப்பறம் வேற வருத்தப்படுறான். எத்தனையோ இன்னொன்னுங்க, காமராஜர் ஒரு தடவை கேட்டோம்னாங்க, எவ்வளவோ செஞ்சிருக்கோம்லாங்க, இதெல்லாம் நம்ம நிறைய விளம்பரம் பண்ணிருக்கோம். ஒரு வார்த்தை பதில் சொன்னாரு, இந்தா அவன் வரிப்பணம்னு, அவன் வரிப்பணத்தை அவனுக்கு முறையா செலவழிக்கிறதுக்கு தான் நம்மளை வேலைக்காரனா வச்சிருக்கான்னு, நமக்கு அவன் வரிப்பணத்துல சம்பளம் தர்றான்னு, வேலைக்காரன் இதுக்கெல்லாம் செலவழிக்கிறது உரிமை உண்டுன்னு, அவன் காரியத்தை அவனுக்கு செஞ்சிருக்கோம், அவனுக்கு தெரியும் மூடுனார். 1.5 கோடி ரூபாங்க மணிமுத்தார். அன்னைக்கு 1.5 கோடி ரூபாய் கேட்டார். 1.5 கோடி ரூபாய் ஒரு வாரத்துக்குள்ள வேணும்னார். கோசல் ராமன் தார்ல ஒரு மாசத்துக்கு கேட்டார், ஒரு வாரத்துல வாங்கி கொடுத்தாரு மணிமுத்தார். அணை எத்தனை அணை அணையா கட்டி வச்சாரு. வாத்தியார்கிட்ட கும்பிட்டார், ஆசிரியர்கிட்ட கும்பிடுறேன், ஏழை பிள்ளைகளை எல்லாம் உன்ட்ட அனுப்புறேன், ஏமாத்திராதேன்னாரு. என்ன சொன்னாரு? திருநெல்வேலிக்கு வர்றாரு சேர்மாதி அந்த வாவேஸ்வரர் குருகுலம் இருந்த அந்த கேட் அடைச்சிருக்குது. ஒரு பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா, அவர் பாக்குறாரு, கூப்பிட்டாருன்னா பள்ளிவாம் போலையான்னாரு. அவனுக்கு இவர் காமராஜும் தெரியாது, சினிமாவில் நடிக்கல இல்ல இவரு, இந்த ஆள் ஜெயில தானே இருந்தாரு, அது நடிச்சுதான் தெரிஞ்சிருப்பேன். தனுஷ தெரியுதே, எல்லா பேருக்கும் தெரியுது தனுஷ, அழகா இருக்கான் இல்லையா அவன், அதனால அவனை ரொம்ப ரசிக்கிறாங்க. அப்போ காமராஜ் கிடையாது, அழகு கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவரை தெரியாது. உடனே கேட்டான், பள்ளிக்கூடத்துக்கு போனால் யாருக்கு கஞ்சி ஊத்துறாங்கட்டான். அவனுக்கு ஒரு முதலமைச்சர் தெரியாது. அப்பவும் சில அதிகாரி தப்பானவன் இருப்பான்ல, ஒரு அதிகாரி ஓடி போய் அந்த பையனை அப்படியே அடிக்க போனான், ஏய் இங்க வாடினாரு. நான் யாருன்னு கூட அவன் தெரியாம இருக்கான்னு, அது நமக்கு தாண்டா கேவலம். அவன் அவ்வளவு வறுமையில ஏழ்மையில இருக்கான், என்ன அவனை வெக்கமால வாடாங்க, கஞ்சி ஊத்துனா பள்ளிக்கூடம் போறியான்னாரு. அவன் இவரை யாராருங்க பார்த்தான், கஞ்சி நீ ஊத்துற போயான்ட்டு போயிட்டான். இவருக்கு சிரிப்பு, பயங்கர சிரிப்பு. நல்லா தானே கேட்கிறான். நேர மெட்ராஸ் போனாரு, NT சுந்தரவடியில கூப்பிட்டாரு. சுந்தரவடியில இந்த பசங்களுக்கு ஒரு நேரம் சோறு போட்டு பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டா வரவான்னு நினைக்கிறேன். அது 2 அணா மதிய உணவு,
ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காங்கிரஸ்காரர் 1963 காமராஜர் பிறந்த நாள் வாழ சென்னையில் கிடந்துக்கிட்டு எம்ஜிஆர் என்ன சொன்னா தெரியுமா? என் தலைவர் காமராஜர்னார். நினைவர்கள சித்திக்கு பெரிய பிரச்சனையாச்சு. அதனாலதான் அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவா விஸ்தரிச்சார். காமராஜருடைய சீடர் பாத்தீங்களா? அப்படி வந்தது மதிய உணவு திட்டம். பேட்டை ரயில்வே கேட்டை மூடிட்டாயா. ஒரு இன்ஸ்பெக்டர் ஓடி போய் அந்த ரயில்வே கேட் கீப்பர் இருக்கான்ல, அவனை கேட்ட தரேன்னா இவர் பார்த்தார் காமராஜ், அவனை கூப்பிடு. அவனை என்ன சொன்ன? கேட்ட திறக்க சொன்னேன். ஏன் ரயில் அடிபடி சாகணுங்கிறியா? என்ன உனக்கு அறிவு இருக்கா? உன்னை எஸ்பிஐ கூட்டாரு. இவனை வேற இல்லையா போட்டு உள்ளூருக்குள்ள இருந்தா ஊரை கெடுத்து போவான். அப்புறம் ரயில் வந்து கேட்டு திறந்து அந்த பக்கம், அதான் பெரிய மனுஷன், காரை நிறுத்தி அந்த கேட் கீப்பரை கூப்பிட்டு, இந்தா நீ அப்படித்தான் இருக்கணும்னு, குடியரசுத் தலைவர் இருந்தாலும் திறக்கக்கூடாது, இதுக்கு நீ தான் அதிகாரி, இந்த இடத்துக்கு நீ தான் எல்லாம், திறக்காத என்ன எவனாக்கு இருக்குன்னு சொல்லுவான். என்ன ஒன்றும் பயப்படாத, என்ன ரொம்ப மகிழ்ச்சி வரட்டுமா? அது மாதிரி ஒரு பக்கத்தில் பணக்காரன் எவனும் நிற்கவே மாட்டான். திருநெல்வேலிக்கு வந்தாருவீங்களா, பணக்காரங்களாம் ஓடிடுவான் அவர்கிட்ட. ஏன்னா இவர் கையில் துட்டுருக்காது. இவனாவது ஏழை தொண்டை வந்து நிற்பான்ல, ஏ ராமசாமி நாடா அவனுக்கு 1000 ரூபா விடுன்ட்டு இது. ஆனா அவர் எவ்வளவு வருமானம், இவன் ஏமாத்த முடியுமா அவரை? அவர் என்ன பண்ணாரு? எல்லா பேரும் வெளியே ஓடிட்டாங்க, எல்லா பேரும் கூப்பிடும்பாரு. எங்கடா ஓடுறீங்க, கொடுங்கடா, சம்பாதிக்கிறீங்கல்ல. டெல்லிக்கு போயிருக்காருங்க நேரு, இவர் எல்லாரும் இருக்காங்க, மந்திரிகள் எல்லாம் இருக்காங்க. ஒரு பொருட்காட்சி திறந்து வச்சிருக்காங்க. அந்த இட பாக்குற மிஷின்ல அப்போ 4 நாள் நம்ம பொண்ணு போட்டு ஒவ்வொரு மந்திரி நேரு எல்லாரும் ஏறி பாக்குறாங்க. ஒவ்வொருத்தரா காமராஜ் வாங்க, இவர் போகவே இல்லை. நேரு கூப்பிடாரு, போகல. அப்புறம் நேரு கடைசி சொல்லி இருக்கிறாரு, அந்த 4 நாள் கூட அந்த ஆள்கிட்ட இருக்காதுடான் இருக்காரு நேரு. சாகும்போது நான் 10,000 ரூபா இருந்திருக்கு பேங்க் பேலன்ஸ். அந்த எம்பியா இருந்தனால வந்த பணம் இது. மேடல் தப்பா பேச விடுவாரா? நார்வேல் நாகராஜா தேர்தலில் போட்டிடுறாரு. ஜெயகாந்தன் கண்ணாசலம் பேசி போயிட்டாங்க. சின்ன நாமல பேசுறாரு. இந்த ராஜாஜின்னார் சின்ன நாமல சட்டை பிடிச்சு உட்காருனே. அவர் நீ என்ன பேசுறது? அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், உட்காரு பேச சொல்றான். ராஜாஜி நீ எப்படி பேசலாங்க? சின்ன நாமலே பேசாம இருக்கு, நான் பேசிக்கிறேன். பெரியவர், அவருக்கு என் மேல கோபம் இருக்கு. விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றவர், முதல் கவர்னர் ஜெனரல், உலகத்தில் இருக்கிற 10 அறிவாளில ஒரு அறிவாளி. கோபப்படட்டும், பெரியவங்க கோபப்பட்டாங்கிறார். என்ன பேசுறானே புரியலையா? அவர் ஆடம்பரமெல்லாம் பேச தெரியாது அவருக்கு. ஒரு சின்ன செய்தி எப்படி சொன்னா தெரியுமா? திருநெல்வேலில ஏகப்பட்ட கட்டை வெந்திருக்கு, சோத்த பொங்கி வச்சிட்டோம்னு பார்த்து பருமாறுங்கிறாரு. ஏகப்பட்ட கட்டை வெந்திருக்குன்னு யார சொல்றாரு? தியாகிகளை சொல்றாரு. ஏகப்பட்ட கட்டை வெந்து தாண்டா சுதந்திர சோரை பொக்கி இறக்கி. ஓமை எப்படி ஓமை? சாதாரணமா பேசுவார், பயப்படம் கிடையாது. ரொம்ப எளிமையான தமிழ், போலித்தனமா அவருக்கு ஏமாற்றவே தெரியாது. இந்த முதலமைச்சர் ஏதோ வருத்தப்படுறாராம், நான் ஏன் கேள்வி கேட்கிறேன்னு சொல்றாராம்னே. நான் உங்ககிட்ட கேட்கிறேன்னு, அது என்னப்பா அவங்க சொல்லுவாங்களே, உன் குடநிலையில தானே நானும் இருக்கேங்கிறாரு. பெரியாரும் அவரும் அத்தனை இணைவரியா நண்பர். பெரியார் ஒரு பச்சை தமிழர் குடியாத்தத்தில் போட்டிட்டார்ல, பாருங்கய்யா, ஒரு நோட்டீஸ் எழுதியிருக்கான். நான் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடுகிறேன்னு எழுதி கொடுத்துருக்கான். காமராஜன் வந்து போட்டி எடுன்னு, நான் யாருக்கும் போட்டி இல்லைன்னு, காங்கிரஸ் வேட்பாளனாக நிற்கின்ற எனக்குன்னு போடு. போட்டிங்கிற வார்த்தைய யாருங்க முடியும்? இப்ப நினைச்சு பாருங்க, காந்தி இவரெல்லாம். காந்தி எப்படி மனுஷன்? உப்பு சத்தியாகிரகம்னு சொல்றீங்களே, அதுல எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா? அவன் என்ன பண்ணிருக்கான்? வெள்ளக்கார நம்ம நாட்டில இருந்து கொள்ளையடிச்சுக்கிற பொருள் எல்லாம் இங்கிலாந்து கொண்டு போகணும்ல, அதுக்கு கப்பல் கொண்டு வந்திருக்கான். வெறுங்கப்பலை கொண்டு வந்தா கவுந்துரும்னு கப்பல் நிறைய உப்பு முடைய அந்த பேலன்ஸ் பண்றதுக்கு கொண்டு வந்து அந்த உப்பு இங்க இறக்கிருக்கான். அதுல ஒரு யோசனை சொல்லி அந்த உப்பு இங்கே வித்துடலாமன்னு இருக்கான். அப்ப இவனை உப்பு காய்ச்ச விடக்கூடாது. இந்தியனை உப்பு காய்ச்சனா வாங்க மாட்டான். அவன் உப்புக்கு என்ன 27% வரி. அப்படின்னா எவ்வளவு? ஒரு படி உப்பு 3 ரூபா. அந்த காலத்துல ஒருத்தனுடைய முழு மாத சம்பளமே 3 ரூபா. 3 ரூபாய்க்கு ஒரு படி உப்பு வாங்கினா வாழவே. அப்படி ஒரு உப்பு. அதைத்தான் காந்தி சத்தியாகிரகம் எங்க தென்னாப்பிரிக்கா வந்து உப்பை பத்தி எழுதியிருக்காரு. இங்க வந்து போராட்டத்துக்கு ஏற்பாடு பண்றாரு. போராட்டத்துக்கு போறாரு. வெப்மில்லர்னு ஒரு நியூயார்க் நிருபர், வெப்மில்லர்னு அவன் சொல்றான், 18 வருடங்களாக 25 நாடுகள் நடக்கிற புரட்சிகள், விடுதலை போராட்டங்கள், எதிர் யுத்தங்கள், உள்நாட்டு யுத்தங்கள் அத்தனை நான் நேர்ல பார்த்திருக்கேன்டா, என் வாழ்க்கையில இப்படி ஒண்ணு பார்க்கலங்கிறான் வெப்மில்லர். என்னன்னா அணியணியா அணிவகுத்து போறானுங்க, வந்தே மாதிரங்கிறானுங்க. அவன் போலீஸ் குண்டாந்தடியால அடிச்சு மண்டை உடையுது, ரத்தம் வருது. ஒருத்தம் கூட கைய வசத்துல அப்படியே விழுந்து சாயிரானுங்க. என்னன்னு கேட்டா காந்தியடிகள் சொன்னாராம், நீ லேசா கைய வசத்தினா கூட நீ எதிர்ப்பு காட்டுறன்னு ஆயிரும், அதுக்கு நினைக்கிறவன் என் போராட்டத்துக்கு வராத, கையையே தூக்க கூடாது என்றான் காந்தி. நான் என் கண்ணால் பார்த்தேன், 1000 பேர் அடிபட்டு மண்டை உடைந்து கீழே விழுந்தார்கள், என்னால் தாங்க முடியவில்லைன்னு வெப்மில்லர் எழுதுறான். புரூக்லைன் காமன் சபை மெம்பர் ஒருத்தன், புரூக்லைன், அவன் என்ன பண்றான்? லண்டன்ல என்ன பண்றான்? அந்த வெள்ளை கால்வாய் ஒன்று இருக்கு, அதுல போய் அவன் உப்பு காய்ச்சிரான். காந்திக்குள்ளாய் போயிட்டு காமன் சபைக்குள்ள போயிட்டு அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டானுங்க. நியூயார்க்ல உப்பு காய்ச்சிருக்கானுங்க. 142 பாதிரியார் அங்கே இருந்து யாருக்கு எழுதுறான்? பிரிட்டிஷ் பிரதமருக்கு எழுதுறான். உடனே இந்தியாவுக்கு நீ விடுதலை கொடுங்களால இதை தாங்க முடியலன்னு அப்படி ஒரு போராட்டம் நடத்தினார் காந்தியடி. கைய அப்படியே
இங்க தண்டியில வேதரத்னம் இல்ல, வயக்காட்ட பூரா அழிச்சு போட்டிருக்காரு. வந்து உப்பு சத்தியாரிகள் தங்கட்டுங்கன்னு. சும்மா வாயா வந்தது சுதந்திரம்? எத்தனை பேர் செத்தான்? வவுசியை நினைச்சு பாருங்க, வக்கீலுக்கு படிச்சவர் செக்கெழுத்திருக்காரு. மேலோர்கள் வெஞ்சரையில் விழுந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதும் காண்களையோ மாம்பாரது. தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருகத் திருவிழமோன்னு கேட்பான் பாரதி. அவனையும் பிச்சை எடுத்தானே சாக விட்டோம் பாரதியார. இப்ப தானே பாரதி ஆனா என்ன இங்க வந்து என்ன பேசியிருக்கான்? மனிதனுக்கு என்ன தலைப்பு? அது மனிதனுக்கு மரணம் இல்லை. கருங்கல் பாளையத்துல அவன் செத்துட்டானா பாரதி? நிறைய பேர் செத்துட்டே உயிரோட இருக்கானே. நீங்க அவன் செத்து உயிரோட இருக்கான், சில பேர் உயிரோடய செத்து போயிருக்கான். எது நான் சொல்ல, வள்ளுவர் சொல்றாரு, ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்ற யார் செத்தாறு உழைக்கப்படும். அறிவினான் ஆகுவதுண்டோ பெரிதும் நோய். அப்ப உயிர் வாழ்க்கை அன்பு, அன்பின் வழியது உயிர் நிலைக்கிறார். அப்ப உயிருக்கு உயிர் அன்பு இல்லையா? அப்ப அன்புக்கு உயிர் எதுன்னு கேட்டா அறிவுங்கிறார். அறிவினான் ஆகுவதுண்டோ பெரிதும் நோய். அதானே காந்தி, காமராஜ், பெரியார். இப்ப பெரியாருக்கு என்ன வந்து பெரிய வீட்டு பிள்ளை தானே, சௌரியமா சாப்பிட்டு நிம்மதியா அவ்வளவு சொத்தை வச்சுட்டு ஈரோட்டில் பெரிய பணக்காரங்க தான் நிம்மதியா வாழ்ந்துருக்கலாம்ல. அவர் அதுக்கு ஊரூரா அந்த வயசுலயும் 93 வயசுல. இன்னொன்னுங்க அனாவசியமா இந்த அந்த காலத்துல அந்த கிருகிரு மிட்டாய் வைப்பான் தெரியுமா, அந்த தட்டுல வச்சு. பெரியார் எங்கோ ரயில்வே கேட்ல மூடி நின்று இருக்கு, அந்த விக்கிறவன் என்ன பண்ணிக்கான், சம்மாளி கொண்டு சின்ன சின்ன வைப்பானுங்க. என்னாச்சு, அந்த காலனாக்கு 60-70 கொடுப்பான். இவர் பெரியார் காரனிட்டு அந்த மிட்டாய் கேட்டிருக்காரு. இவன் பெரியார் கேட்கறான்னு 2 கைட்டு அள்ளி கொடுத்தான். வாங்கிட்டு என்ன பண்ணாரு, இன்னொரு காலனா கொடுன்ட்டாரு. அதான் பெரியார். அவன் என்ன ஆரம்பிச்சிருக்கான், உடனே சொல்லியிருக்காரு, என் ஐயா அப்பதான் அள்ளி கொடுத்தீங்களேன்னு இருக்காரு. ஐயான்னு கொடுத்தேன், அப்படி கொடுத்தீங்கன்னா சங்கடப்படுவீங்க, நீங்க ஏழை, எண்ணித்தான் கொடுக்கணும், அதுக்கு தான் நான் திரும்ப கேட்டேன். இப்ப என்ன தட்டையை பிடிக்கிட்டு போயிருவானுங்க. ஒரு சரியா இருக்கா? எம்ஆர் ராதாட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு வரேன்ட்டாராம். எம்ஆர் ராதா காசும் தரேன்ட்டார். காசெல்லாம் போக மாட்டார் இவர். ராதாக்கு வசூல் ஆகலையாம், மொத்தம் சில்லறையா மாத்தி கட்டி போட்டு ஒரு கையில கொடுத்துட்டாரு. எப்படியா கொண்டு போயிருன்னு இவர் வேனுக்குள்ள உட்காந்து எண்ணி பார்த்துட்டாரு. இவரை பத்தி அவனை கூப்பிட்டு இருக்காரு, என்ன திருட்டுத்தனம் பண்ற, 100 ரூபா குறையுதுன்னு இருக்காரு. ராதா சொல்லிருக்காரு, சண்டால போயா தர்ற. திருச்சியில ஒரு தொண்டர் என்ன பண்ணிருக்காரு, இவருக்கு பிறந்த நாள் கேக் சேர்ந்து கொண்டு வந்திருக்காரு. கேக் கொண்டு வச்சோன்னு இவர் பார்த்துருக்காரு. இது என்ன பண்ணுங்கிறீங்கோ, இது வெட்டணும், இது எவ்வளவு இருக்காரு, 100 ரூபா. காசை கொடுத்து கேட்க நீங்களே வச்சுங்கன்னு இருக்கிறார். அவன் சொல்லியிருக்கான், இல்லைங்க அவங்க பிறந்த நாளைக்காக கொண்டு வந்துட்டேன், எப்படியா வெட்டணும். இல்லைங்க 100 ரூபா கொடுத்துருங்க. நான் இல்லையா வேற 100 ரூபாயும் தர்றேன்னு இருக்கான். ரொம்ப மனசு இல்லாமல் வெட்டியிருக்கிறார். அவன் எடுத்து கூட வந்த தொண்டர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறான். கேக்கையும் கொண்டுகிட்டு திங்கிறதுக்கு ஆளையும் கூட்டே வந்துட்டாருன்னு இருக்காரு இவர். அதுலயும் நீங்க ஏன் அவர் கஞ்சத்தனத்தை காட்டல? இந்தியாவில் வாழுகிற ஏழை எளிய மக்கள் பொருளாதாரத்தில் எவ்வளவு தெளிவா இருக்கணும், தேவையற்ற செலவுகளுக்குள்ள ஈடுபட்ட கூடாதுல ஒரு கிழவன் சங்கடப்பட்டிருக்காரு. எல்லா பக்கமும் நான் இன்னொரு வருத்தங்க, இந்த நாட்டில் இந்த சிலை இருக்கு பாருங்க, சிலை வேணாண்டா. எதுக்கு வள்ளுவனுக்கு சிலை, பெரியாருக்கு சிலை, அண்ணா சிலை வேணாம், அவன் கொள்கைகளை கடைப்பிடி. தீண்டாமை ஒழிஞ்சிருச்சா அந்த நாட்டில்? பெரியார் பாடுபட்டார். காந்தியடிகள் என்ன சொன்னார், இந்து மதத்திலிருந்து தீண்டாமையை ஒழிக்கவில்லை என்றால் தீண்டாமை அல்லாத ஜாதிகளற்ற இன்னொரு மதத்திற்கு போய்விடுவேன் காந்தி. அதனாலதான் சுட்டான், அதனாலதான் அவரை சுட்டான். இப்படி சொல்லிட்டான், இனிமே செட்டியை வச்சிருக்கப்படான்ட்டான். அவர் செட்டியா இருந்ததே நம்ம பையனுக்கு சொல்லி கொடுத்துட்டானே. நான் பாண்டிச்சேரியில் ஒரு கூட்டத்தில் பந்தாவா கேட்டேன், காந்தியடிகள் என்ன ஜாதி என்று தெரிந்தா இந்திய திருமக்கள் பின்னாலே அணிதிரண்டார்கள், யாருக்கா காந்தி ஜாதி தெரியுமான ஒரு பேர் வந்துருச்சான். அவர் எங்க 1000 வயசை செட்டியாருட்டான். ஆஹா கெடுத்துட்டானடா, சொல்லி கொடுத்தானே இல்லையா? இருட்டது கிடக்குதரா உலகம், சாதி இருக்கின்ற அன்பானும் இருக்கின்றானே. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவரை செங்குந்தர் முரசு பத்திரிகையில் அட்டையில போட்டாங்க எங்காளுன்னு. வாவுசிய பிள்ளைமாராக்கிட்டான், காமராஜன் நாடாராக்கிட்டான், பசும்பொன்ன தேவராக்கிட்டான், பாரதிய ஐயன் ஆகிட்டான். பெரியார் பிறந்த நாட்டில் பெரியாரையே சொல்ல முடியாம சங்கடப்பட்டிருக்கான். நாயுடு மகாஜன சங்கத்தில் சேர்த்துருவான். எது அவர் எங்க நாய்க்கிறதாங்க. எது விளங்க மாட்டான். இந்த சிலையை முதல்ல ஒழிக்கணுங்க, பெரிய துன்பம். அது சிலையாவது எல்லா ஊர்லயும் ஒண்ணு போல இருக்கா? மகாத்மா காந்தி அவன் விஷயத்துக்கு செஞ்சிருக்கான். நீங்க அந்த ஊட்டி குன்னூர்ல ராஜீவ் காந்திக்கு ஒரு சிலை செஞ்சு பிரபுவை திறக்க கூட, நான் அந்த கூட்டத்துக்கு போய் பிரபுட்ட சொன்ன, ராஜீவ் காந்தி குடும்பத்திலே ஒருத்தன் கூட அப்படி கிடையாது, அப்படி ஒரு சிலை வச்சிருக்கான், நீ போய் அதை திறந்துடாதேன்னு சொன்னேன். நல்ல வேளை கண்ணன் நீங்க சொன்னீங்கன்னா அவர் திறக்க மாட்டேன்ட்டார். ராஜீவ் காந்தி இல்லது, அவர் லோக்கல், அவனுக்கு ஏதோ ஒரு நோக்கம் தோணிக்கு. அவர் பெரியப்பாக்கு சிலை செஞ்சு ராஜீவ் காந்திங்கிறான். நம்ம இதை இவன் என்ன பண்றது?
இந்த சிலை ஒரு பெரிய கொடுமையா. சிலை வேணாம் சொன்னார்ல, நூலகம் பெரியாரப்புறம் வாங்கி படி. அவர் சிலையா இங்க நிக்கணும், இங்கெல்லாம் வச்சிருக்கணும் பெரியார. மகாத்மா எல்லா சிலைக்கும் எங்க ஊர்ல இரும்புல கவசம் போட்டாச்சு. மகாத்மா காந்தி ஜெயிலுக்குள்ள இருக்காரு, காமராஜ் ஜெயிலுக்குள்ள இருக்காரு, தேவர் ஜெயிலுக்குள்ள இருக்காரு, அம்பேத்கர் ஜெயிலுக்குள்ள இருக்காரு. என்னடான்னு கேட்டா என்னத்தையா சண்டை இழுத்துருவான் அந்த ஊர்ல. காமராஜ் சிலைக்கு செருப்பு போட்டா நாடார் தேவர் தகராறு, அங்க அம்பேத்கருக்கு போட்டா நான் பல்லர் தேவர், அப்படி சண்டை வந்துருமேன்னு வச்சு. நான் அந்த பக்கமா போனா மகாத்மா காந்தி என்ன கூப்பிடுறாரு, ஏண்டா வெள்ளைக்காரன் தான் ஜெயில வச்சான், நீங்க ஏண்டா திறங்கடான்னு. ஜாதியா திருநெல்வேலிக்கு வாங்க ஸ்டாலின், உங்களுக்கு பெரிய அசிங்கத்தை காட்டுறேன். பேட்டையில செட்டியார் சங்க போர்டுல மகாத்மா காந்தி படத்தை வரைஞ்சாச்சு, எங்க ஆளுங்கானே. நான் சொன்னேன், இந்த படத்தை ஏண்டா இதில் வரைஞ்சிங்க, எங்கால தானே சீர்காழி கோந்தராஜன் எங்கால தாங்க. விவரம் தேடிக்கிட்டு இருக்கான். நீங்க மறந்துடாதீங்க, பெரியாருடைய சீடர்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் நாணயமாகவும் அவருடைய கொள்கையிலே உறுதியாக நிற்காமல் போனதனால் தான் தமிழ்நாட்டிலே ஜாதிய சங்கங்கள் பெருக்கெடுத்து எல்லாரும் பிற்படுத்தப்பட்ட இனத்தில் சேருங்க. இப்ப முற்படுத்தப்பட்ட இனத்தில் நாங்களும் பிராமணன் மட்டும்தான் இருக்கோம். நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எங்க ஆட்கள் விட மாட்டான், எங்களையும் பேக்வேர்ட் ஆக்குங்க. ஏன் ஆக்கணும்னு சர்க்கார் கேட்க, எல்லாரும் ஆயிட்டாங்க, தனியா இருக்க பயமா இருக்குயா, சேர்த்து விட்டுருங்க. என்ன அநியாயம் இருக்குது. அந்த ஃபார்வேர்டு பேக்வேர்டு அது ஒரு பெரிய சங்கடமா இருக்கு. அது தாசில்தார் தான் முடிவு பண்றாரு. நீங்க என் பையனுக்குலாம் ஜாதிலாம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்டேன். எஸ்எல்சிக்கு போனா தலைமை ஆசிரியர் எனக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு பையனுக்கு சாதி சான்றிதழ் வாங்கி கொடுங்கன்னாரு. ஜாதிலாம் கிடையாதுன்னு. அப்போ பையனுக்கு படிப்பு கிடையாதுட்டாரு. கிடையாதுயா, பெரியார்லாம் போராடி இருக்காரு, நாவுக்கரசர் போராடி இருக்காரு, வள்ளலார், அவங்க விவரம்லாம் போறான்னா சர்க்கார்ல கேட்கறான் கொடுன்ட்டான். அப்புறம் வட்டாட்சியரை கூட்டி, தம்பி இந்த மாதிரி ஜாதி சான்றிதழ் கேட்கலாம், என்ன பண்றதுன்னு கேட்டேன். நான் பேக்வேர்டே போட்டு கொடுக்குறேன்னாச்சுங்கிறான் அவன். தாசில்தார் சொல்ல, நான் பேக்வேர்டு போட்டுறேன்னாச்சுன்னு. எப்படி போடுவேன், துளுவ விளாடுன்னு போட்டுறேன்னாச்சுன்னா. வேற ஏதாவது பண்ணலாமா, மோஸ்ட் பேக்வேர்டு போடலாம்னாச்சுன்னு. எப்படி இசை வெள்ளாடுன்னு போடுறேன். அது எப்படி 500 ரூபா தான் வித்தியாசம்ங்கிறான். $500 சாதியை மாத்திரானையா. நீங்க கம்மான்னு போட்டா ஃபார்வேர்டு, வடுகர்னு போட்டா பேக்வேர்டு, காட்டு நாய்க்குன்னு போட்டா எஸ்டி. என்ன ஸ்டாலின் அரசாங்கத்தில் பண்றானே, ஒன்லி 500 rupeesங்கிறான். இதெல்லாம் நியாயம் இல்லையங்கிற. ராமனே பண்ணியிருக்காருங்க. ஒன்னு ராமர் அம்புக்களுக்கான். ராமர் என்ன பண்ணாரு, இந்த வாலிக்கும் சுக்கிரனுக்கும் சண்டையில் இவர் போயிட்டார்ல. அப்ப லட்சுமணன் கேட்டான், கொஞ்சம் கூட நியாயம் இல்லைன்னு, தம்பி ஒன்ன கூட்டு அண்ணனை கொள்ள வந்திருக்கான், நீங்க வந்திருக்கேன்னா. ராமன் சொல்றாரு, குரங்குல அண்ணன் தம்பி எல்லாம் கிடையாதுங்க. உடனே லட்சுமணன் சொன்னா சரின்னுட்டான். ஆனா வாலிட்ட போய் பேசும்போது என்ன சொல்றாரு, நீ குரங்கு இல்லைங்கிறாரு இவரு. லட்சுமணன் குழப்பம் வந்துட்டு, குரங்குக்குள்ள அண்ணன் தம்பி கிடையாதுன்னா வாலியை மட்டும் குரங்கு இல்லைங்க அண்ணன். அப்போ குரங்கு இல்லாதவனுக்கு எப்படி குரங்கு சுக்கிரவன் தம்பியா பிறந்தான், குடும்பத்துல ஏதோ குழப்பம் இருக்கும் போலுக்கு. இன்னும் லட்சுமணன் குழம்பிருந்தான். நான் சொல்லல, கம்பராமாயணத்துல பெரியார் மேல எனக்கு இன்னொரு மரியாதை, நம்ம படிச்சுட்டு தான் விமர்சனம் பண்ணார். நான் படிக்கிறேன் பேசுறேன். மேடையிலே வசிப்பர் பத்திரிகையில நான் சொல்லிங்கோ சூரியநாராயண சாஸ்திரியார்னு ஒரு பெரிய லென்ஸை வச்சுட்டு படிச்சிருவாரு. இப்படி எழுதியிருக்கானுங்கோ. நான் இன்னொன்னு அவர்கிட்ட 3.5 மணி நேரம் பேசுவார். நான் பேசுனது எதையும் அப்படியே எடுத்துக்காதீங்கோ, வீட்டில் போய் சிந்திச்சு பாருங்கோ, சரியா இருந்தா வச்சிருங்கோ, இல்லைன்னா அவன் தான் நேர்மையானது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, காந்திய, பெரியார, ஜீவாவ, காமராஜரை. பெரியவற்ற என்ன பெரிய காமராஜர் மதுரையில பேசுறாரு, பொதுக்கூட்டத்தில் சொல்றாரு, இந்தா என்னையே பாராட்டாதன்னு, நான் கல்யாணம் உள்ள புள்ள ஊட்டி இல்ல, இந்த கக்கனை பாரு, போலீஸ் மந்திரியா இருக்காப்புல, தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த புள்ள, அதுக்கு பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்கு, ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருக்காரா? என்ன பாராட்டு, கக்கனை பாராட்டு, குடும்பஸ்தனா இருந்துட்டு நேர்மையா இருக்கிறான், அவனை பாராட்டு. என்ன பாரா, தன் மேடையிலே தன்னுக்கு கீழே இருக்கிற ஒருத்தனை பாராட்டுன்னு சொல்ற பெருந்தன்மை வராதியா. கூட இருக்கணும் பாராட்டினா கட்சி விட்டு வெளியேற்றிடுவாங்க, பெரிய சங்கடமாயிரும். என்ன நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன், உங்களுக்கு புரியாமலா இருக்கும். கக்கனை பாராட்டுறாரு. காமராஜர் நேர்மையானவருங்க, நீங்க எப்படி பார்க்கணும் தெரியுமா? அவர்கிட்ட மந்திரியா இருந்தவங்களை வச்சு கக்கன் ராஜாஜி அரசினர் மருத்துவமனையில் தரையில கிடந்தார். சில விஷயத்தை சொல்லித்தான் தரணும். எம்ஜிஆர் கொடுக்கறதுக்குன்னே பிறந்தவர், எல்லாம் இயல்பா வரணும், எல்லாரும் கொடுத்துட மாட்டான். எனக்கு முன்ன ஸ்டாலின் இதை எப்படி நடத்துறான்னு பெரிய ஆச்சரியம். பணம் பெரிய விஷயம், பணம் வேணும், தொழிலாளருக்கு இவ்வுலகம் இல்லை. எனக்கு 5-6 வருஷமா தான் அது புரிஞ்சது. அதுவரை நானும் விவகாரமா தான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். நிறைய பேர் நமக்கு உணர்த்திட்டான் அதை. நான் எவனுக்கெல்லாம் உதவணும்னா அவெல்லாம் திரும்பியே பார்க்கல. என்ன ஒரு கஷ்டம் வரும்போது, கஷ்டப்படுறீங்களாச்சு உங்களுக்கு என்ன மகாராஜன் தான், கஷ்டப்பட்டா மகாராஜாங்கானே. இவன் எவ்வளவு மோசம் பார்த்தீங்களா ஸ்டாலின். பணம் எவ்வளவு பெரிய விஷயம். எம்ஜிஆர் கொடுத்தாரு, கொடுக்கறதே ஒரு போதை. புகழ் எப்படி போதே, அது கொடுக்கறது ஒரு போதை.
கொடுத்தே கக்கனை பாக்குறாரு, ஓடி போய் இவர் மருத்துவமனையில் சேர்த்து பணம் கட்டி கக்கன் மகனுக்கு காசி விஸ்வநாதனுக்கு போலீஸ் வேலை கொடுத்தது எம்ஜிஆர். லூர்தம்மாள் சைமன் ஒரு மந்திரி தெரியுமா, மீனவர் குல மந்திரி, கன்னியாகுமரி மாவட்டம்மா. ஒரு 8 மாசத்துக்கு முன்னால அநாத நிலையத்தில் செத்து போச்சு அந்த அம்மா. அப்ப காமராஜர் எவ்வளவு நேர்மையா இருந்திருக்கணும். ராமையான் ஒரு தேவர் புதுக்கோட்டைக்கார மந்திரியா இருந்தார் தெரியுமா, ஸ்தலஸ்தாபன அமைச்சரா. அவர் இறந்து போனாருங்க சென்னையில. புதுக்கோட்டைக்கு அவர் வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு காருக்கு வாடகைக்கு கொடுக்க அவர் வீட்டுக்காரங்கள்ட்ட பணம் கிடையாது. அப்படி இருந்திருக்காங்க மந்திரி. மண்டாடியாரை விடுங்க, ஒரு பெரிய பணக்காரட்டுக்குள்ள, சுப்பிரமணியத்தை விடுங்க, ஆர்வியை விடுங்க, பக்தவச்சலம் முத்துரங்க மலையார் மருமகன் பெரிய பணக்காரன். எப்படி அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க காமராஜ் அம்மா. நாங்கெல்லாம் சின்ன பையில போய் அழுதுகிட்டு நிற்கும். அப்படிலாம் தலைவன் பார்க்க முடியாதுயா. எங்கடா வந்தீங்க எல்லாருங்கிறாரு. அம்மா அவ கிளவி செத்துட்டானே, லூசு போயிலுங்க, எவன்டா சோறு போடுறது உங்களுக்குங்கிறாரு. 3வது வீட்டுல மச்சினை செத்தாலே போஸ்ட் அடிக்கணுங்கிறான் தலைவன்லாம். 3வது வீட்டுக்காரி வகையில வந்த மச்சினை அவன் பாருங்க, சொந்த தாய் திட்டர் போன்னு, ஏய் ராமசாமி நானா சோத்து கடையெல்லாம் திறக்க சொல்றான், பட்டினியா கிடக்க போறான். அப்ப சொல்றாரு, ஏய் லாரில இருல வர்றீங்களா, போற வெளில செத்து போயிட்டா என்னடா டே அநியாயிட்டாங்கிறாரு. அவ கிளவிடா செத்து போயிட்டாங்கிறாரு. நான் இன்னைக்கு சாயங்காலம் போயிருவேண்டா, ஏன்டா வந்தீங்க? என்ன தலைவர் தலைவர் வப்பாட்டி செத்ததுக்கே கூட்டத்தை லாரில கூட்டு வரானே. 2ஆம் அண்ணி மரணத்திற்கு வருத்தங்கள். இன்னொரு இந்த நாட்டில் ஸ்டாலின் தாங்க முடியல ஐயா, வால் போஸ்ட் அடிச்சு விட்டுறான் பார்த்தீங்களா. ராமசாமி அம்மா மாரியாத்தா மரணத்திற்கு அஞ்சலிங்க. ராமசாமி யாரு, மாரியாத்தா யாரு, அவ எதுக்கு செத்தா, இந்த வால் போஸ்ட் வந்ததும் வந்ததுயா. அவன் பாட்டுக்கு நம்ம விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவன் செத்து போன மாதிரி ஒரு பஸ் விடாம ஒட்டியிருக்கான். எனக்கும் குழப்பம் ஆயிட்டு, மாரியாத்தா யாரான்னு கேட்டேன், தெரியல என்ன செய்யுன்னு. வால் போஸ்ட் நான் 500 ரூபா கொடுத்தா ஒட்டலாம் வேணாலும், அதுக்கு என்னடா அத்தன் கொடுங்க நினச்சி நீங்க செத்ததான் நான் விட்டுறேங்கிறான் அவன் உடனே. அது எது 500 ரூபா தான் அதுக்கு செட்டப். எது அவ்வளவு பெரிய அம்மா அழலையே, லேசா ஒரு சொட்டு கண்ணி ரசிச்சு கூட ஒருத்தரும் இல்லை, நான் வேற இல்லையான்னு பார்க்க வயசாயிடுது. வயசு அது வர்ணனையா செத்ததே வர்ணனையா பேசிடுவானே. அவர் அத்தை அணை கட்டினார எங்கேயா சொன்னாரா, அந்த நேருன்னு ஒரு சண்டாளம் தானே, பக்ரானங்கள் ஆசியாவிலே பெரிய அணை கட்டு திறந்து வைக்க போற என்ன, ஆதிவாசி பொம்பளை கூட தரேன்ட்டார் நேரு. என்னன்னு கேட்டா, இது அவங்க நிலம், அவங்களுக்குன்னு கட்டியிருக்கேன், அவங்க தான் கட்டினாங்க, அவங்க தான் திறக்கணும், நான் திறக்க கூடாதுன்னார். காந்தி லால்குடிக்கு வராருங்க, நிதி வசூல் பண்றாரு, ஐயர் வீட்டில் தங்கி இருக்காரு. ஐயர் வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணு சேலை எல்லாம் கிழிஞ்சிருக்கு, நல்ல சேலை கிடையாது, ஒரு அரையனா கொண்டு காந்திட்ட கொடுக்குது. காந்தி வாங்கிட்டு கேட்கிறாரு, உனக்கு எதிராதுன்னு, குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு வச்சிருந்தேன் ஐயா, எல்லாரும் ஐயாட்ட கொடுக்குறாங்க, ஐயா எங்களுக்கு ஏதோ பாடுபடுறீங்க, நானும் கொடுக்குறேன், ஐயாவை தெய்வம் மாதிரி எனக்கு தெரியுதுன்னு கொடுக்குறா. திருச்சி பொதுக்கூட்டத்தில் காந்தியடிகள் சொல்றாரு, இதுவரை எத்தனை கோடி பணமோ வசூல் பண்ணியிருக்கேன், நான் எதில்லாத கணக்கு வச்சிருக்கேன், ஆனா மக்கள் இந்த அரையனா மட்டும் நான் வச்சுக்கிற எனக்கு அனுமதி தரணும், ஏன்னா அந்த நாட்டு ஏழை எளிய மக்கள்லாம் என்னை நம்பி என் பின்னால நிக்கிறாங்கிற நினைவை இந்த அரையனா எனக்கு எப்போதும் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும், இதை நான் வச்சுக்கிறேன்னு சொன்னேன். இப்ப நான் அவளையே கூட்டிட்டு போயிருவான், நல்ல சேலை வாங்கி தரேன், நீ வந்து ஒரு பக்கமா இன்னொரு வீட்டுல. கேரளாவுக்கு போறாரு, கோமுகின்னு ஒரு பெண்ணு மேடைக்கு வருது. கோமுகின்னு ஒரு சின்ன பொண்ணு, 12 வயசு. கேரள பெண்கள் தலைமுடி கிளமுடிலாம் அந்த தேங்காய் தேய்ச்சி 2 நேரம் குளிப்பாங்க. அது ஒரு வந்து நிக்குது. இவர் கேட்கிறாரு, ரொம்ப சந்தோஷம், நகையை கொடுக்க போறியாங்கிற. ராமான், உங்க அப்பா அம்மாவுக்கு இது தெரியுமான்னு கேட்கிற. அனுமதி வாங்கிட்டேன்னு. மேடையில் நின்று நகையை வாங்கி கொடுக்கறதே அப்பா தாங்கிறான் கூட்டத்திலிருந்து. அம்மா அந்த அம்மா கூட்டத்திலிருந்து கொடுக்கறது நான் சம்மதிக்கிறேன். சரி கூட, அந்த பிள்ளை அந்த முடியல சிக்கிதான் எடுத்து கொடுக்குது. அப்ப கேட்கிறாரு, இதோட மட்டும் நிறுத்தக்கூடாது, எந்த சூழ்நிலையிலையும் நகை போட்டுக்கிட மாட்டேன்னு எனக்கு நீ உத்தரவாதம் தரணுங்கிறாரு. அந்த பொண்ணு தருது. உடனே அரிஜன் பத்திரிகையில் எழுதுறாரு, ரொம்ப பாராட்டி எழுதுறாரு. அப்புறம் எர்ணாகுளம் வந்து வடக்க கிளம்ப போறாரு. அந்த பொண்ணு வழி அனுப்ப வந்திருக்குது. திரும்ப கேட்கிறாரு, இங்க வா கண்ணு, உன்னை பத்தி அரிஜன் பத்திரிகையில் எழுதிட்டேன், அதை வேணா நான் மாத்தி எழுதிக்கிறேன், நீ கல்யாணம் பண்ணும்போது நகை போடணும்லாம் சொன்ன. அந்த பிள்ளை சொல்லிச்சு, இல்லைங்கய்யா உங்கள்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அதுல மாற்றமான கருத்து வந்துன்னா என் தாய் தகப்பனுக்கு நான் நேர்மையா பிறக்கலன்னு அர்த்தம், ஒரு காலமும் நான் நகை போட மாட்டேங்குது. காந்தியடிகள் கண்கலங்கிறார். எப்படி வாழ்ந்திருக்கானுங்க ஐயா. அவர் கெட்டின பொண்டாட்டிய கொடுமைப்படுத்தினார். காந்தி மேல எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. ஏன்னா தென்னாப்பிரிக்காவில் என்ன பண்றாருன்னா, ஒரு அர்ஜுன நண்பர் வர, அந்த மலைச்சட்டியை கழுவ மாட்டேங்குது, அதுதான் நகர இல்ல ஆசிரம நீ கழுவுங்கிறாரு. கஸ்தூர்பா காந்தி வெளியே தள்ளிடுறாரு நைட்டு. எனக்கு கூட கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும், ஆனா அது அப்புறம் தான் நினைச்சு பார்த்தேன், அதான் பெரியார் வரிசையிடர். என்னன்னா, எவன் போராடுறானோ, எவன் மக்களுக்காக தலைமை வைக்கிறானோ, அவன் இல்லறஞ்சரியா இருந்தா தானே அவன் போராட முடியும். அவனுக்கு நேர் மாறுபாடான கருத்து பொண்டாடிக்கு போராடி என்ன பிரயோஜனம்? அதுக்கு தான் என்ன பண்ணிருக்காரு, அவளை தயார் பண்ணிருக்காரு. பிறகு என்ன சொல்லாரு, சுதந்திர போராட்டத்தில் என்னை விட எல்லா இடங்களையும் எனக்கு முன்னால் நின்றது கஸ்தூரிபாய்.
இப்ப முடியுமா? எந்த வீட்டில் இருக்கிறாருங்கிறதே கேட்டு தெரிய வேண்டியிருக்கு தலைவர்களை. அண்ணாச்சி இப்ப எங்க இது அந்த காலத்துல எங்க தாத்தாக்களை தான் அப்படி கேட்டிருக்கான். அந்த காலத்துல நில உடைமை சமுதாயத்தில் பெரிய சங்கடம். 5 வப்பாட்டி இருந்தா தான் அவர் நிலைச்சு வந்தார். அதுக்காக வச்சிருந்திருக்கான். மெயின்டைன் பண்ணானோ என்னவோ அது தெரியாது நமக்கு, ஆனா வச்சிருந்திருக்கானோ. இப்ப எங்க சின்ன தாத்தா பத்தி ஊர்ல வந்து கேட்பான். சின்ன இப்ப அங்க இருப்பா தெற்கு தெரியல, ஊருக்காரனுக்கே தெரியும். வண்டி எங்க இருக்கு மேல தெரியல, எந்த வண்டியில எங்க இருக்கு, வில் வண்டி எங்க இருக்கு, அப்ப அங்கதான் இருப்பாவ. 3 ராத்திரி தான் வீட்டுக்கு வருவாங்கிறான். மற்ற நேரம் பூரா வெளியே தான். என்ன கால் மிதிச்சா தண்ணி பாயிர தாமிரபரணி, இவனுக்கு விவசாயம் உழைக்க வேண்டாம், நல்ல விவசாயம், வருமானம், சாப்பாடு. அதுல அந்த மாதிரி பெரியார்ட்ட இருந்த நேர்மை. ஒரு மேடையில் பேசுவார் கோயில்பட்டியில், நான் போயிருக்கேன் 12 வயசு. கூட இருந்து ஒருத்தன் சீட் எழுதி கொடுத்தான். தேவதாசி முறையை ஏன் ஒழிச்சிங்க, கடவுளுக்கு முன்னால பெண்கள் ஆட வேண்டியது கட்டாயம் இல்லைன்னா கடவுள் வருத்தப்படுவார்னு எழுதி கொடுத்தான். வாங்கிட்டார். கடவுள் முன்னால பொம்பளைங்க ஆனா தான் கடவுளுக்கு பிடிக்கும்னு ஒரு ஐயா எழுதியிருக்கிறாங்கோ, அவங்களுக்கு நன்றி, அவங்க பொண்டாட்டி அவங்க அக்கா தங்கச்சி ஆட விடட்டும், கடவுள் சந்தோஷமா இருக்கட்டும். எப்படி ஆளுக்கு இப்படி உண்மை. நான் வேற ஒண்ணு சொல்ல, ஸ்டாலின் உண்மை பேசுற தலைவனுக்கு. காமராஜ் உண்மைதானே, போய் பேசவே மாட்டாரு. செய்ய முடியும் செய்ய முடியான்னு சொல்வார். நீங்க இப்ப பாக்குறீங்களா, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு சப்வே இருக்கு பார்த்தா, சப்வே அதை போடுறதுக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் வந்திருக்காங்க, யாரு ஸ்டேட் மினிஸ்டர், அதிகாரிலாம் கூட்டு வந்திருக்காங்க. அவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா, 3 மணி நேரம் உட்காந்து பேசி அது போட முடியான்னு இருக்கான். யாரு மந்திரி எந்திரிச்சுக்கான், உட்கார்றான்ட்டாரு. மத்திய மந்திரிலாம் பயப்படல, எனக்கு அது வேணும்னே போடுறதுக்கு வழி சொல்லு, நான் நேருகிட்ட பேசிக்கிறேன். ஆண்மை. நேரு சிரிப்பாரான் காமராஜ் பார்த்தா. என்ன காமராஜ் பாரான், உத்தரப்பிரதேசம் அந்த எல்லாம் நிதி ஒதுக்கிருப்பாங்கல்ல, நம்ம தமிழ்நாடு மாதிரி அப்ப மாநிலங்கள்லாம் நிதியை வாங்க மாட்டான். இவர் சரியா CS வெங்கட்ராம பக்தவல்சோட போவாராம். நேரு சிரிப்பாரான். என்ன காமராஜ் பாரான், அந்தந்த ஸ்டேட்ல நிதி வாங்கல, நிதியை எங்களுக்கு கொடுங்க. அப்படி வந்ததுதான் இந்த தொழிற்சாலைகள்லாம் இத்தனையும். இந்த இந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை இருக்குதே, இப்ப அதை மூடிட்டாங்க. ஒன்னும் செஞ்சிருக்க வேண்டாம்யா, பத்திரிகாரங்க இருக்கிறீங்க, நான் சொல்றதை புரிஞ்சு எழுதுனா எழுதுங்க, எழுதுனா போங்க, எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. மக்களுக்கு தெரியும்னா அந்த இந்துஸ்தான் போட்டோபிலிம் தொழிற்சாலை ஒழிக்க போறாங்க, மூட போறாங்கன்னு செய்தி வந்த உடனே அது கணக்கு எழுதுற ஆடிட்டர் 2 என்ன எழுதுறாங்க தெரியுமா, இந்த நலிந்த தொழிற்சாலை சேர்த்து நடத்தணும், தமிழ்நாட்டில் இருக்க அரசாங்க ஆஸ்பத்திரியில் நெகட்டிவ் இருக்கு, அந்த எக்ஸ்ரே பிலிம் வாங்கினாலே இது ஞாபகமா ஓடுன்னு எழுதுறான். எழுதக்கூடாதுன்னு மேலிடத்துல இருந்து பிரஷர் வருது, யார் அந்த ஆடிட்டருக்கு. ஆனா ஆடிட்டர் 2 பேர் எழுதிட்டான். ஆனா பேங்க் ஜெனரல் மேனேஜர் அந்த ஆடிட்டர் எழுதுனா மறைச்சு வைக்கிட்டான். மறைச்சு இந்த இதை ஒழிச்சாச்சு. அது ஒரு மிகப்பெரிய தலைவன் பொண்டாட்ட 2 கோடி ரூபாய் கோட கம்பெனி கொடுத்துட்டான். எனக்கு தெரிஞ்சவன் தான், என்ன பண்ணுங்கிறிய, அவங்க கையில தான் இந்தியாவே இருக்கு, என்ன பண்றது. 2 கோடி ரூபாய் வீட்டுக்காரி வாங்கிட்டா வக்கீல். காமராஜர் கொண்டு இந்துஸ்தான் பிலிம் தொழிற்சாலை மூடிடுது, என்ன பண்றது. காமராஜ் அதான் நல்ல வேலை கல்யாணம் பண்ணிக்கல, பெரியாருக்கு நல்ல வேலை பிள்ளைகள் இல்லை. காமராஜ் பயந்தாரு, காலில் அடிபட்ட பொழுது மட்டும்தான் அவர் கல்யாணம் பண்ணலங்கிற நினைப்பு வந்தது. சென்னையில் வச்சு சொன்னாரு, பொம்பளை பிள்ளை இருந்தா 10 கித்து போட்டு குணப்படுத்திருப்பா, டாக்டர்லாம் கட்டி தூக்கிட்டாம்னு. அந்த ஒரே ஒரு உணர்வு, பெண்கள் இருந்தா 10 கித்து போட்டு குணப்படுத்திருப்பா, அவன் டாக்டர்ல கட்டி அடிபட்டாரா, அதுக்கு மிரண்டாரா. அடிபட்ட ஒரு அரை மணி நேரம் வசனம் பேச வேண்டாம், தாக்க முயற்சி, கொல்ல முயற்சி, வீழ் காரின டிரைவர் தூங்கிட்டான் அப்படிங்காரு. பத்திரிகாரங்க போய் இதுல ஏதாவது சதி இருக்குமா, என்ன சதி கதி போனேன், டிரைவர் போய் தூங்கிட்டான், எத்தனை நாள் தான் கார் ஓட்டுவான், நான் அவனை தூங்க விட்டுருக்கணும், கொண்டு விட்டான்னு சதின்றானே ஒண்ணு. சதியிலே காமராஜ் அதே மாதிரி தோத்துட்டார். நாங்கெல்லாம் இந்திரா காந்தி அளவிட்ட போய் சண்டை போடுறோம், நான் வர்றேன்னு போறேன். அதுல என்ன நேர்மை பாருங்க. அந்த அம்மா இவரை மரியாதை பண்ணுது, இந்திரா காந்தி கூப்பிடுங்குது, மரகதன் சந்திரசேகர் கோசலாம் போய் கேட்கிறோம், தா என்ன மட்டும் ஏன் கூப்பிடுறான், அந்த கெல்ட்டு பயில கூட எல்லாம் வந்துட்டோம்ல, மொராஜி ராஜெல்லாம் எல்லாம் சேர்த்து கூட்டு வரேன்னுங்கிற. அந்த அம்மா வேணாங்குதுன்னு, அதெல்லாம் என்ன பிட்ரையர்னு சொல்லுவான்ல, துரோகிமாலாங்கிறார். இது வரமாட்டேங்கிறார். அப்புறம் 71 தேர்தலில் தோத்துட்டாரா, தோத்த உடனே ஒரு தலைவர் என்ன பண்ணிட்டாரு, ரஷ்யாவிலிருந்து மை கொண்டு வந்து தடை விட்டார்கள், நமக்கு விழுந்த ஓட்டெல்லாம் மாறிட்டுட்டான். இதை சோவை காமராஜ் கேட்டுக்காரு. காமராஜ் சொன்னாரா, நீ ஒரு மென்டல் அவன் ஒரு மென்டல் இருக்காரு. என்ன நேர்மை பாருங்க. தோத்துட்டோம், நல்லா தோத்துட்டோம், இந்திரா காந்தி தான் ஜெயிச்சிருக்கு, எனக்கு இந்த பொய்யெல்லாம் சொல்றேன், நான் மேடல இந்த பிராட் வேலையெல்லாம் பண்ணாத, தோத்துட்டோம் சொல்லணும்யா. இளைஞர்கிட்ட சொல்லுங்க. இளைஞர்கிட்ட நான் கேட்கிறேன், புஸ்தகம் காமராஜ் பத்தி இருக்கு, பெரியாரை பத்தி எல்லா புஸ்தகமும் இருக்குங்க. பெற்றோர்களுக்கு சொல்ற இதெல்லாம் வாங்கி கொடுங்க. டிவி வேண்டியதான். SS மியூசிக் நல்லா இருக்கு, மிட் நைட் மசாலா நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, AXN நல்லா இருக்கு, HBO நல்லா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் சிலதெல்லாம் பார்த்தா அவ்வளோதான், மனுஷனாவே இல்லை. இன்னொரு கேடு நம்ம மனுஷன்ட்ட, அவன் மிருகம் தான்
சொல்லாதீங்க. மிருகம் ஒழுக்கமானது. பெண் மிருகம் கற்பமாயிட்டா ஆண் மிருகம் பக்கத்திலே போகாது. அப்ப யார் மிருகம்? அது நம்ம பார்த்து சிரிச்சுட்டு இருக்கு. காட்டு பயிலுவோங்க அது. யார மிருகம்? சரி, மிருகத்தெல்லாம் இந்த புலவனுங்க ஓம சொல்லுதுலாம் தப்புங்க. புறாங்க. புறா பத்தி தெரியுமா உனக்கு? காலையில புறா ஆண் புறா அடகாக்கும், இரவு புறா பெண் புறா அடகாக்கும். சூரியனின் புற ஊதா கதிர்களை நேரடியாக பார்க்கிற சக்தி புறாவுக்கு மட்டும்தான் உண்டு. அதான் புறானே பேர் வந்திருக்கு. நமக்கு 90,000 ரசனை உணர்வுகள் இருக்கு. அதுக்கு 3 தான் வச்சே திங்க. அந்த கோதுமை மட்டும் தின்னுட்டு அது பண்ண. எல்லா பறவையும் தண்ணி அப்படி ஏற்றி அப்படி குடிக்கும். அது ஸ்டா மாதிரி நேரடியாக உறிஞ்சிடும் புறா. என்ன ஸ்டாலின் ஏன் சொல்ல தெரியுமா இளைஞர்களுக்கு? இதெல்லாம் எனக்கு படிப்பேன். ஒரு தடவை பறவைன்னு வந்துட்டுது. ஒரு 700 ரூபாய்க்கு புஸ்தகம் வாங்கின பறவைகளை பத்தி. என்ன இந்த பறவை என்னது, மயில்னா என்னது, புறான்னா என்னது, குயில்னா என்னது தெரியணும்ல. தெரியாமலே பாட்டு வண்டியை விடுறானே. இந்த விஜய் பையனுக்கு பாராட்டு கிடைச்சிருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி தான். பல்கலைக்கழகத்தில் இலக்கணப்படி பார்த்தா தப்பு இல்லாத ஒவ்வொரு பூக்களுமே சொல்லக்கூடாத தப்பு. இலக்கணப்படி தமிழையாக்கெல்லாம் இருக்காங்க கேளுங்க. ஆனா விருது கொடுத்துட்டோம்ல. விருதுலாம் சிபாரிசு. உங்களுக்கு சாதி எப்படி கிடைச்சதா? சாதி இடம் கிடைக்கல, ஏற்பாடு பண்ணிடுவோம். அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு, செட்டப் பண்ணணும். அதுக்கு நீரும் நானும் அதுக்கெல்லாம் சரியான ஆளா? நம்ம திமிரா உண்மையை பேசுறது, உரத்த குரல பேசுறது, சத்தமா பேச, உண்மையை சொல்லாம நம்மளுக்கு எப்படி கொடுப்பான்? ஆள் பிடிச்சி வச்சிருக்கான மேல வர. எவனாவது விருது வாங்கினாலும் நமக்கு சந்தேகம் வந்துடும். அது நல்ல கேட்டீங்களா? விருது கொடுத்தாருன்னு எழுத மாட்டான் பத்திரிகையில, விருது வாங்கினார்னு. விவரம் இருக்கு பத்திரிகைக்காரங்க. பத்திரிகைக்காரங்க ரொம்ப குசுமானவங்க. அவர் விருது வாங்கினாருங்க. என்ன அர்த்தம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பர்ச்சேஸ் படிங்க, நூலகம். இப்ப என்கிட்ட எங்க அப்பா வாங்கி வச்ச புத்தகம் 10,000. என்னுடைய நண்பர்கள் நான் புத்தக கடைக்குள்ள போனா விடவே மாட்டான், கூட வருவான். 7,000 ரூபா வச்சிருக்காரு, அவ்வளவு செலவழிச்சுவாடாமா. நான் சொல்லுவேன் இது 7 லட்சம் நான் வாங்குறது. சில புத்தகம்லாம் அப்ப கிடைக்காது. எங்க அப்பா வச்சிருக்க புத்தகம்லாம் எவ்வளவு பெரிய வேலை பண்ணிருக்காரு இந்த ஸ்டாலினும் அவருடைய இந்த மக்கள் சிந்தனை பேரவையும். இல்ல அவர் ஊர்லயே 4 லட்சம் ரூபாய்க்கு லைப்ரரி கட்டிருக்காரு, பர்னிச்சர் வாங்கி போட்டிருக்காரு, அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சிட்டார். அதுல ஒண்ணுலதான் வருத்தம் எனக்கு. மற்றபடி எல்லாம் சரிதான். இப்படிதான் செய்யணும், இப்படிதான் செய்யணும். என்ன பண்ண அரசியல் வந்துடும். அது நாட்டில் எதுக்குள்ள அரசியல் இல்லை. குளத்தை பூரா ஆக்கிரமிப்பு அகற்றணும் உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. அகற்ற போறானா? எல்லா ஊர்லயும் ஆக்கிரமிப்பு அகற்ற போறானா? ஜாதியும் அரசியலும் தலையிடாம இருந்தால் எல்லா ஆக்கிரமிப்பையும் அகற்றிடலாம். அதான் தலையிடுமே. ஜாதி வந்துடும். எதுக்கும் ஜாதி சொல்றானே. ஒரு பையன் அப்படி தொட்ட உடனே சொல்லிட்டான், நான் என்ன ஜாதின்னு தானே தொட்டாங்க. பயம். எங்க ஊர்ல ரொம்ப பயம். நடு ரோட்ல ஒரு பையன் சைக்கிள் ஓட்டு போனான்னு வைங்களேன், எல்லாரும் ஓரமா ஓட்டு போறாங்க காரை. என்னையா அவன் நடு ரோட்ல போறான் கேட்கல, இவனா பெரிய சாராய வியாபாரி மச்சனா இருப்பான், வம்புழுத்துறாத. பயப்படுதானே தவறானவனுக்கு. காமராஜ் ஒரு தடவை கேட்டாரு திருநெல்வேலியில, இந்த சாராயம் காய்ச்ச கூட சட்டம் போட்டிருக்கோன்னு, போலீஸ்காரனை வச்சிருக்கோன்னு, சில இடத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல காய்ச்சிருக்கான்னு, என்னையும் பக்தவச்சலத்தி வர சொல்றியா? ஊழா நீ தானே பாக்கணும். உன் மச்சனை, உன் அண்ணன் தம்பி, உன் உறவு தானே செய்யறான். அதை உன் உறவு செய்யும் போது சும்மா இருக்கிற, எதிரி செய்யும் போது மட்டும் சொல்ல இதை மாத்திக்கோன்னு. அதுக்கு தான் நாங்க பாடுபட்டோம்னாரு. 6.5 வருஷம் ஜெயில். இவரும் காந்தியும் ஒரே தான். இவரும் 6, அவரும் 6. நேரு 12 வருஷம் ஜெயில். நாங்களும் போராட்டம் நடத்தி ஜெயிலுக்கு போயிருக்கோம். எங்க தலைமையில பல பேர் உள்ளே அழுதுட்டானுங்க. எது ஒரு எம்எல்ஏ கதறி கதறி அழுதுட்டு கேட்கறான், நீங்களும் இந்த கதிர்வேல எப்படி சந்தோஷமா இருக்கீங்கன்னா. அவனுக்கு புரியல எங்க டெக்னிக்க. நாங்க காலைல எழுந்திரிச்சு குளிப்போம், நல்லா சாப்பிடுவோம், வைப்போம், ஜெயிலுக்குள்ள உள்ள ஜெயிலுக்கு போயிருவோம். ஏன்னா எப்படி எங்க குடும்பத்துக்கு வேண்டிய 4-5 பேர் கொலை பண்ணிட்டு அங்க உள்ள இருக்கானுங்க. அதனால அவனுக்கு நெய் உப்புமா அதெல்லாம் கிண்டி கொடுத்து வத்த குழம்புலாம் எங்க மாவட்ட தலைவருக்கு சிக்கலாயிட்டுது. தினசரி எனவே நீ இந்த நாய்க்கு உள்ளே போறீங்க, வத்த குழம்பா சண்டாளம் சொல்லவே இல்லைன்னு கூட வந்தாரு. இவ்வளவு சௌரியமாவா சாப்பிட்டுட்டு இருந்தேன்னாரு. எல்லாம் ஒரு குடுப்பனை வேணும் யா உனக்கு, அது இல்ல சாப்பிட்டு நாங்க பாட்டு மகிழ்ச்சியா இருக்கோம். அல்றான் ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி புலம்புறான். அப்புறம் எங்க ரெண்டு எப்படி அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்கன்னா, ஒரு சின்ன டெக்னிக் தானே. என்ன டெக்னிக்னா, விட்டா தானே போக முடியும். போராடி வந்தாச்சு, விடுதலை பண்ணா தானே போக முடியும். இதை நினைச்சு அழுதுட்டு இருக்க முடியுமா? இந்த ஜெயிலுக்கே அழுதுட்டானுவா. இதுல வேற சான்றிதழ் 20 நாள் சிறையில் இருந்தார். அதுல ஒருத்தர் மேடையில் நான் இருந்தா பேச மாட்டான், பயம். இவன் சொல்லிடுவான்னு தெரியும். மாங்குயில் கூவிடும்னா நான் சொன்ன ஏல மாப்பிள்ள என்ன பேசல, நான் சொல்லிடுவேன் நீ அழுது இல்ல. அதுல கிடைச்சல எம்எல்ஏ எம்பி மட்டும் விடுதலை பண்ண சொல்லிவிட்டான். உடனே நானும் கதிர்வேலு தான் சொன்னேன், இல்ல எம்எல்ஏ எம்பி வெளியே விட்டான், நம்மளை வெளியே விட மாட்டானுவா, அதனால விடாயிங்கட்டோம். 1000 தொண்டனும் போய் எம்எல்ஏ மேலே எம்பி மேலேயும் படுத்துக்கிட்டான், விட மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு ஒரே ஜாலி. நாங்க ஜெயிலுக்கு வெளியே இருக்கோம். வாழப்பாடி ராமத்து வந்தார், என்ன 2 பேரும் ஜெயிலுக்கு வெளியே இருக்கேன்னாங்க. சூப்பர் எங்கிட்ட தான் ஜெயில ஒப்படைச்சிருக்கான்னு ஒரே சந்தோஷமா. இந்த சிகரெட்டு முறுக்கு தேங்குளம் இதெல்லாம் வரும், பாட்டிலே அனுப்பிச்சிட்டானுல. அந்த அசிஸ்டன்ட் ஜெயிலர் ரொம்ப வருத்தப்பட்டு உன்னோட சண்டை போட்டிருக்கான். நான் போனேன், தலைவர் பாட்டில் அனுப்புறாங்க. நான் ஒன்று கிறுக்கு போயில ஐயாவுக்கு 2 கொடுத்துட்டு அனுப்புங்க. கொடுத்தோடனே சரின்ட்டேன்.
போட்டு தலைவர் நம்ம கட்சி அப்படிங்க. நம்ம கட்சிங்க 2 பாட்டுக்கு அவன் கட்சியில சேர்ந்தான உடனே அந்த இது ஜெயிலா? இப்ப போறதெல்லாம் ஜெயிலா ஐயா? 12 வருஷம் வந்திருக்கிறான் நேரு. காந்தி எப்ப கைதாவான பக்தவச்சலம் ஒரு தடவை சொன்னாரு, எங்களுக்குலாம் வெள்ளக்காரன் அரபிளேடுன்னு பேர் வச்சிருந்தாரு. பக்தவச்சலம் எதுக்குன்னு கேட்டோம். எப்ப கைது பண்ணுவான்னு தெரியாது. அரபிளேடு எல்லாரும் சேவ் பண்றதுக்கு வேணும் வச்சிருப்போம். டேராடூன்ல வச்சிருப்பான். திடீர்னு ஆந்திரா கொண்டு வந்துருவான், திடீர்னு வேலூர் கொண்டு வருவான், எங்க கொண்டு வான் செயல் அப்படி ஷிஃப்டா இருக்கானையா. சுதந்திரம் சும்மா வந்தது நினைக்கவே மாட்டேங்க ஐயா. கொஞ்சம் கழிச்சா தனுஷ் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தான்னு சொன்னா ஒத்துக்குவாங்க போல தெரியும். அவன் வேற பெரிய ஸ்டார் மகளை வேற கட்டிட்டான் ஐஸ்வர்யாவை. சிம்பு தான் கட்டணும்னு இருந்தானா. அப்புறம் இப்படி ஆயிட்டு நமக்கு என்ன கழுதே தெரியுது. இது படிச்சு தொலைதுமா. இந்த பத்திரிகைக்காரங்க தான் அநியாயத்துக்கு இதெல்லாம் எழுதுறாங்க. அது என்ன பண்ணா, இவன் என்ன பண்ணா, அவன் எங்க அஜித் மெலிந்தது எப்படி. இன்னைக்கு ஒரு செய்தி வந்துட்டு, காலையில் 2 சப்பாத்தி மதியில் வெறும் காய்கறியும் சாப்பிட்டு 10 கிலோ குறைந்து விட்டார். முடிஞ்சு போச்சு. இப்ப பிஹெச்சியில இனிமே விற்க மாட்டாங்க. ஏன்னா அஜித் மெலிஞ்சிட்டார் பத்தியில. பிஹெச்சியில விற்கவே கமர்ஷியல் போராட வேண்டாம். அஜித் மெலிஞ்சிட்டார். பத்திரிகைக்காரங்களையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், சினிமா வேண்டியதான், சினிமாவே இருக்கப்படாது. ஆனந்தவனை எவ்வளவு சிறந்த பத்திரிகை, அட்டையிலிருந்து அட்டை வரை சினிமா. வாசன் இருக்கும்போது நகைச்சுவை எல்லாம் வந்து நான் எவ்வளவு செய்தி எழுதுவார் உள்ள. இங்க இருந்து அங்க வர சுதந்திர போராட்டத்துக்கே ஜோதியா தான் நமக்கு செய்தி சொல்றா. விடுதலை போராட்டம் என்பது மகாத்மா காந்தி தலைமை தாங்கினார், நமக்கு தெரியாது. சரிமா, ஏதோ கண்ணு நீ சொல்ல போய் நாங்க தெரிஞ்சுட்டோம். அப்படியே மகாத்மா காந்தி எந்த ஊர்மா தாயி, அங்க இங்கனக்குள்ளதான் பிறந்தார் அவர், அவளுக்கு அது தெரியாது. இல்லைன்னா சிம்ரன் நமக்கு செய்தி சொல்றா. இதுல குடியரசு நாளைக்கு நான் என்ன கேட்க, ஸ்டாலின் இருக்கீங்கல்ல, இங்க எத்தனை தியாகி ஒரு ஸ்டாலின் இன்னொரு முயற்சி பண்றாரு, பாராட்டணும், எல்லாரும் ஒத்துழைக்கணும். இருக்கு விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட வரலாறு பூரா ஒரு மையத்தில் கொண்டு வந்து வைக்கணும்னு நினைக்கிறார். மையம்னா வேற வார்த்தை. மையம்னா தெரியுமில்ல என்ன சித்திக்கே, மையம்னா உங்களை முஸ்லீம்ல மரணம்னு சொல்லு. இவர் விடுதலை போராட்டம் அது மட்டும் இல்ல, விடுதலை போராட்ட ஆய்வு நூல் எழுதி எம்ஃபில் வாங்கினாங்க, PhD, அதை பூரா கொண்டு வரணுங்கிறாரு. உயிரோடு இருந்த தியாகிகளை பூரா கொண்டு வந்து அவங்ககிட்ட பேட்டி எடுத்து அப்படித்தான் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. அது போன வருஷமே துவக்கி இருக்கிறாரு. இந்த நான் என்ன செய்யறேன், நம்மளாலதான் முடியலையா, நல்ல காரியம் செய்யறவனுக்கு உதவணும். நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரி, நிதி குறைந்தவர் காசுகள் தாரி, அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளீர். அதான் பாரதி. ஏன்னா வேற மாதிரி பேசுவான். நல்ல பையன்தான், வக்கீலுக்கு பிராக்டிஸ் பண்ணலாம். விடுதலை போராட்டமா அவங்களெல்லாம் கொண்டு அந்த வரலாறு எடுத்து வைக்க போறான். ஏங்க இப்படி ஆகி போனா, இவன் நல்ல பையன் தானுங்க, அவங்க ஐயெல்லாம் நல்லவர் தான், ஏவனோ கெடுத்து போட்டான் பேசுவானே. உங்ககிட்ட எதுக்கு ஸ்டாலின் தான் முன்ன சொல்ல மாட்டான், பின்ன சொல்லுவான். அதுக்கு தான் அவர் சொன்னார், அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளினார். குழப்பம் பண்ணிடாங்கடா. ஆண்மையாளர் உழைப்பினை நல்கி, எதுவும் நல்கி எவ்வித. அதானே நீங்க கோயில் வேண்டாம் நூல்ங்கிறீல, அவன் பாரதி என்ன சொன்னா, பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்வோம். பள்ளிக்கூடத்தை என்ன பண்ண, கோயில் மாதிரி நடத்தினா பள்ளிக்கூடத்தை. 94 பிள்ளைகள் எரிஞ்சுதியா? நான் பத்திரிகையாளர்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், அந்த 94 குழந்தைகள் எரிஞ்சது இல்ல ஐயா, விட்டுட்டாங்களா? அதோட நான் என்ன எழுதினேன் தெரியுமா முதலமைச்சருக்கு? அம்மா அந்த திருட்டுத்தனமா அந்த பள்ளிக்கூடத்தை சம்பாதிச்சாலும் அந்த புலவர் பழனிசாமி அந்த மொத்த பணத்தையும் புடுங்கி அதே கும்பகோணத்துல ஒரு பள்ளிக்கூடம் எப்படி இருக்குன்னு ஒரு பள்ளிக்கூடத்தை அந்த பணத்துல கட்டி காமிங்க. எரிச்சது அவன் தானே, அதனால தானே எரிய. அந்த 94 குழந்தை ஒரு பள்ளிக்கூடத்தை முழுசா கட்டி ஒரு பள்ளிக்கூட பாதுகாப்போட அந்த படத்திலே செய்யுங்களேன். என்ன எவன் எதை எதிர்ப்பான் அந்த நாட்டில்? எவனா எதிர்ப்பானா? இல்லையே. சினிமாக்காரங்க கூட 40 லட்சம் கொடுக்க 20 லட்சம் கொடுக்கணும் ஒருத்தனுமே போகல. பத்திரிகைக்காரங்களை பாராட்டணும், அவங்க தான் எழுதினாங்க. ஜூனியருடன் குமுதம் இத்தனை பேர் கொடுப்பேன்னு சொன்னா ஒரு வேலும் கொடுக்கலன்னு எழுதினான்னு விஜயகாந்த் ஓடி போய் கொடுத்தாரு. விஜயகாந்த் கொடுத்தார். விஜயகாந்த் மற்றவங்க கொடுத்தாங்களா இல்லையான்னு செத்தான். அதுக்கு ஒரு செட்டு பேர் தானே, எல்லாரும் போய் ஆள்றான். கருகி விட்டீர்களா? போட்டோவுக்கு நீங்க போட்டோ எடுக்கப்படாது. அவன் எல்லாம் அவன் பாட்டு அழுதுட்டு போறான். அவன் செத்தன்னைக்கு வேணா எடுத்துக்கிடுங்க, அதை பத்தி நான் அவனு வருத்தப்படல. 94 பிள்ளை செத்து இருக்கியா? காமராஜ் இருந்தா பொறுப்பாரா? பள்ளிக்கூடங்களுக்கு இலவச பொருள் வாங்கி கொடுக்க ஒரு இயக்கம் நடத்தினார் காமராஜ். என்ன இன்னொன்னு சொன்னாரு, இன்னைக்கு அவர் நினைச்சு கண்ணீர் வந்துடும் எனக்கு. அவர் என்ன சொல்றாரு, தமிழ் என்ன சொல்லிச்சு, கொடிது கொடிது வறுமை கொடிது அதனிலும் கொடிது இளமையில் வறுமை. அவர் சொன்னாரு இளமையில வறுமை அவருக்கு பிடிக்கல. அடுத்த ஒரு கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு அவ்வையார். அவரு காமராஜ் சொன்னாரு, என் பிள்ளைகளா நீங்க பிச்சை எடுக்க வேண்டாம்டா, நீங்க படிங்கடா, உங்களுக்காக நான் ஊர் ஊரா பிச்சை எடுக்கேன்னார். தன்னுடைய குழந்தைகள், தன் தமிழ்நாட்டு குழந்தைகள் பிச்சை எடுத்து கல்வி கற்பதை கூட காமராஜர் விரும்பவில்லை. என்ன சொன்னா தெரியுமா, நான் பிச்சை எடுக்கிறேன் நீ படினாரு. நான் முந்தி பிச்சை எடுக்கிறேன், எனக்கு காசு போடுங்க, இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும். 300 பேர் இருந்தா ஆரம்ப பள்ளி, 2000 பேர் இருந்தா நடுநிலை பள்ளி, 5000 பேர் இருந்தா உயர்நிலை பள்ளி. இத்தனை கிலோமீட்டருக்கு மேல பிள்ளைகள் நடக்க கூடாது.
பள்ளிக்கூடத்து போயிருக்காரு, பணக்கார விட்டு போய் பந்தா வந்திருக்கான், ஏழை விட்டு போய் அப்பா சுந்தர வடிவில் சுந்தர வடிவில் எல்லா பிள்ளைகளும் ஒரே துணியில தான் சட்டையின் ஆயிரம் போடணும்னு சொல்லு. அவங்க மனசுல பாதிப்பு வந்துடக்கூடாது. அந்த படிச்சாரா? பெரியார் படிச்சாரா? ஜீவா பெரிய கல்லூரியை போய் படிச்சாரா? வஉசி படிச்சவர். காந்தி பாராட்லா வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்தவர். காந்திட்ட எல்லாம் என்ன நேர்வ பாருங்க, நீ வெளிநாடு போனீங்களே சரியா இருந்தீங்கன்னு கேட்கிறான் ஒருத்தன். நானும் வெளிநாட்டு பெண்களை என்கிட்ட பேசும்போது எனக்கு கல்யாணம் ஆகலன்னு தான் சொன்னேங்கிறாரு. உண்மை பேசுறான் பாத்தீங்களா? அது எல்லா இளைஞர்கிட்ட இருந்த பலவீனம். அப்படித்தான் சொன்னேன். அப்புறம் தான் எனக்கு அறிவு வந்தது. கஸ்தூரிபா என் கண்ணுக்குள்ளே வந்துருவா. சொல்லணும், உண்மை சொல்லணும். பெரியாரை பின்பற்றுங்கள், துறவிகளுக்கு துன்பம் இல்லை. நம்ம பின்பற்றாதனால தானே சாமியார் மாட்டிக்கிட்டுதான். இவன் வீட்டுக்காரி சரியில்லைன்னு சாமியார்ட்ட போய் எந்த முட்டா பேலா சொல்லுவானா ஐயா? அந்த முயற்சி இவன் தான் பண்ணணும். சாமி என்ன பண்ணுவார்? நீ சொல்ல போய் தானே சாமி முயற்சி பண்ணி உள்ள போயிட்டார். நீ கல்யாணம் பண்ணிருக்கா, அவட்ட என்ன வேணும் ஏதுன்னு கேட்டு தொலைய. நாணம் என்ற ஒன்றோ அறியலும் காமத்தால் பேணியார் பெற்ப செய்யுங்கிறான் வள்ளுவன். நீங்க என்னமோ ஆச்சரிய ரஜனீஷ் இல்ல, சிக்பன் ஃப்ராய்டு இல்ல, வள்ளுவன் சொல்லியிருக்கான். சரியா படிக்கிறது இல்லவன். ஒரு பொம்பளை சொல்றா, நாங்க நாணம்னு உன்னை எங்களுக்கு இல்லாமலே போயிடும். எங்க புருஷன்மார் எங்க உள்ளத்தை எங்க உடலை சரியான முறையில கையாள தெரிந்தால் நாங்கள் வெட்கமே பட மாட்டோம்னு பெண் சொல்றான்னு வள்ளுவன் எழுதுறான். நம்ம கெடுத்து விட்டோம். பெண்ணுக்கு எல்லா உரிமையும் கொடுக்க சொன்னார் பெரியார். கொடுத்துருக்கோமா? கொடுத்தோமா சொல்லுங்க? கற்புன்றுவான். ஏன்னா அவளுக்கு உடம்பு தானே பிரச்சனை பெண்களுக்கு. அதனால தானே இவன் கற்புங்கிறான். திருக்குறளார் சொல்வாரு, இந்த கரு உண்டாகிற ஆம்பளைக்கு ஏன் வைக்கலம்பாரு. வச்சா 4 மாச கற்பத்தை குளோக்கு ரூம்ல வச்சுட்டு போயிருவான் பாரு கலத்து. அதான் பெண்ணு தான் அதை பத்திரமா. என்ன பெண்களை குறை குறைய சொல்லக்கூடாது. பெண்களை அசிங்கப்படுத்துறது, குறை சொல்றது. இப்ப சினிமா கரையிலே பாருங்களேன், அவளுக்கு 5 கணவன் ஏதுன்னு கேட்கறான். இருக்கட்டும், இந்த 5 கணவன்ட்டையும் போய் கேட்டா நீங்க 5 கணவன் ஆனீங்க என்ன? பெரியார் சொன்னார், விடுன பெண் அவளை சுதந்திரமாவோட வாட்டு இருக்கட்டுமே, அவளை விட்டான்னா அவள் தைரியமா ஒண்ணு பேசக்கூடாதுங்கிறான். பொம்பளை ஏதாவது பேச கோவப்படுறான். பெண் பேசலாமா? ஆனா ஆண்டாள் பாடி இருக்கா, ஒத்துக்கிடுவான். எது இந்த அசிங்கம் பூரா ஆண்டாள் பாடி இருக்கா. பொங்கிய பார்க்கடல் பள்ளி கொள்வானை புணர்வதோர் ஆசையினால் என் கொங்கை கிளர்ந்து குமைந்து குதிகலித்து ஆவியை ஆகலம் செய்யும் அங்குயிலே மறைந்தென்ன உறவுங்கிறான். ஆளியும் சங்கும் உன் தண்டும் தங்கிய கையவனை வரக்கூவில் சால தருமம் பெறுதிங்கிறான் ஆண்டாள். வானடி வாழும் வானவருக்கு மறையவர் வேள்வியில் வகுத்தது கானடி திரிவதோ நரிபுகுந்து காட்பதும் நிற்பதும் செய்வதொப்ப உன்னுடைய ஆளி செங்கு உத்தமர்க்கென்று உன்னித்தெழுந்த என் தடமுலைகள் மானிடர்க்கென்று பேச்சுப்படில் எழுதுற ஆண்டாள். இதெல்லாம் அந்த கிழவன் தான் சொன்னார், பெரியார் தான். இப்படிலாம் அசிங்கமா எழுதியிருக்காங்கோ. நான் சொன்னா ராமசாமி அசிங்கமா சொல்றான்றாங்கோ. என்ன அறிவியா, என்ன அறிவியா. அந்த ஒரு செய்தியோடு நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். புதுமை பித்தம் தான் முதல்ல அகலியை பத்தி எழுதினார். சாப விமோசனம் என்ன ஸ்டாலின்? ராமன் காலில் தான் விமோசனம் பெற்ற அகலிகை. கடைசியில பார்த்தா சீதையை தீக்குளிக்க சொன்னான்னு சீதை சொன்ன உடனே அதுவரை அவர்னு பேசி வந்த அது அகலிகை என்ன பண்றா, தீக்குளிக்க சொன்னார் ராமன் சொல்றா. சீதை அவனா சொன்னான்ங்கிறான். அவனா சொன்னான் என்றாள் அகலிகை கல்லானாள். கோதமன் தீர்த்த யாத்திரை. முக்காலமும் உணர்ந்த ஞானிக்கு எது சேவல் எது இந்திரன்னு தெரியல. இந்திரன் வந்துட்டு போன பிறகு இவ தப்பு பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு இந்திரனோடய போயிருந்திருக்கணும், சாமியோட இருந்திருக்க கூடாது. சாமிக்கு தான் சேவல் எது கோழி எதுன்னு தெரியலையே. இந்த கூமுட்டை கூட வாழ்ந்தென்ன வாழாட்டான்னு இதை தானே புதுமை எழுதினார் சாப விமோசனம்னு. இதை பெரியார் சொன்னார். நான் ரொம்ப ரசிக்கிறாள் பெரியார். சிலர் கேட்பான், திருநீர் விட்டுருக்கிறீங்க, உத்திராட்சம் போட்டிருக்கிறீங்க, எப்படி பெரியாரை ஒத்துக்கிறீங்கன்னு. இது வேறடா. இது என் நாடும் என் ஜாதியும் என் சமயம் எனக்கு சொல்லி கொடுத்தான். ஆனா இதுக்கு அப்பாற்பட்ட உண்மையை எனக்கு தெரியப்படுத்தணும் அவன் தானே. இந்த உண்மையை தெரிஞ்சதுனால ஏழை ஜீவானந்த் அவரோட இருந்தான். நல்ல பாது, பெரியார் பணக்காரரு, ஏழை ஜீவானந்த் அவருக்கு சீடரா வந்து நின்னா பெரியாருக்கு. எத்தனை பேர் அவர்கிட்ட போயிருந்தாங்க சீடராக, எத்தனை பேரை தயாரித்தார். உண்மை பேசுறது ஜீவாலாம் பொய்யே. சில நேரம் அழுக வந்துடும் அவரெல்லாம் படிச்சா. ஜீவாவை நினைச்சா பட்னியா கிடந்திருக்காங்கய்யா பல நாள். மாப்போசி சிறையிலேருந்து வெளியில வர்றாரு, திருநெல்வேலி சிறையில இருந்துங்க. உடுத்த வேட்டி இல்லையா, அந்த கோணி பை உடுத்திட்டு வந்திருக்காரு சிறையிலேருந்து. சாவடி கூத்தனார் விலைக்கு ஃபோன் பண்ணி எங்க நிக்கிற சிவஞான கிராமம்னு அவங்க கேட்டிருக்காங்க. இல்ல கோணி பைய உடுத்திட்டு சந்திரவிலாஸ் முன்னால் நிற்கிறான், அவர் போய் வேட்டி கொடுத்து கட்டி. மாப்போசி எப்படி ஆளு? மாப்போசி அப்படியே சிவாஜி இமிட்டேட் பண்ணி நடிச்சதுதான் கட்டபொம்மன். இந்த மாப்போசி குரல்லே பேசுவார் அந்த படம். முல்லை முள்ளால் எடுப்பது போல அல்லவா மாப்போசி. மாப்போசி கேட்டவனுக்கு தான் அது
தெரியும். அதனால உண்மையாக இருங்கள். தலைவர்கள்னு அதுதான். நான் வேற யாரையும் தப்பா சொல்றதுக்கே வரல. ஏன்னா நான் தலைவர்கள்னு ஏத்துக்கிட்டது இவங்களை மட்டும்தான். மற்றவங்களாம் நான் தலைவனை ஏத்துக்கல. ஏன்னா தலைவங்க எப்படி இருக்கணும்? செவிகைப்பு சொற்பொருக்கும் எந்தன் தமிழ் சொல்லுது. தலைவங்க எப்படி இருக்கணும்? பாண்டிய நெடுஞ்செழியமா இருக்கணும். தப்பு பண்ணவனே விழுந்து செத்து போயிட்டான் பாத்தீங்களா? அவன் மட்டுமில்ல, அவன் பொண்டாட்டியும்ல செத்து போனான். நம்மாலதான் அந்த கேடு வந்ததுன்னு அவளும்ல பாண்டி மாதிரில செத்தா. அப்ப ஆட்சியாளன் எப்படி இருக்கணும்? மாநிலம் காவலனாவான், மண்ணுயிர் காக்குங்காலை தான் அதனுக்கு இடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு படைத்தரத்தால் கல்வரால் உயிர் தம்மால் ஆனபயம் ஐந்தும் காத்து அரங்காப்பல் சேக்கலார் சொல்றார்ல. ஆட்சியில் இருக்க எப்படி இருக்கணும்? அவனால துன்பம் வரக்கூடாது, அவன் சொந்தக்காரங்களால துன்பம் வரக்கூடாது, அவனுடைய காவல்துறையால துன்பம் வரக்கூடாது, அவனுடைய சேனையால துன்பம் வரக்கூடாது, அவனுடைய அரசாங்கத்தால். அது மட்டும் இல்ல, விலங்குகள் வந்து அவர்களுக்கு துன்பம் கொடுத்துடக்கூடாது மக்களுக்கு. இவ்வளவு காவலை எவன் செய்யறான்? அவன் தான் ஆட்சியாளன் தமிழ் சொல்லி இருக்குல்ல. அந்த வழியிலே நான் பார்த்த நேர்மையான தலைவர்களாக காந்தியடிகள், அவரின் உண்மையான சீடரான தந்தை பெரியார், அவருடைய இன்னொரு உண்மையான சீடரான ஜீவானந்தம், கடைசி வரை பிரம்மச்சரியாக நேர்மை நாணயம் ஒழுக்கமாக வாழ்ந்து தன்னோடு இருந்த நண்பர்களை நேர்மையானவர்களாக வைத்துக் கொண்ட பெருந்தலைவர் காமராஜர் என்கிற இந்த 4 தலைவர்களை பற்றி சிந்திக்கத்தான் இந்த தலைப்பை தந்தேன். கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அன்பார்ந்த பெரியவர்களே, ஒரு 2 நிமிடம் அமர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். குழுக்கள் ரெடியா இருக்கா? குழுக்கள். பெரும் மதிப்பிற்குரிய பெரியவர்களே, பெரும் மரியாதைக்குரிய நெல்லை கண்ணன் அவர்கள் நீண்ட அற்புதமான சிந்திக்கும்படியான உரையை ஆற்றியிருக்கிறார்கள். அனைவரும் உன்னிப்பாக கவனித்திருக்கிறீர்கள். இன்னும் பல செய்திகள் அடங்கிய மிக அற்புதமாக உரையாற்றிய, இன்னும் கால அவகாசம் எடுத்து பல இடங்களில் உரையாற்றிய அற்புத உரைகளை எல்லாம் சிடிகளாக, கேசட்டுகளாக நீங்கள் ஈரோட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அவற்றை இந்த மக்கள் வாங்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளின் அடிப்படையிலே அவர் உதவியாளர் மூலமாக நாங்கள் அதை பெற்றிருக்கிறோம். ஆகவே தயவு செய்து சிடிக்கள், அவர் சமீப காலத்தில் எழுதிய 2 அருமையான நூல்கள், அந்த நூல்களும் இங்கு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அந்த நூல்கள் எல்லாம் 2 நூல்களும் மிக விரிவாக பேசப்பட்ட நூல்கள். அந்த நூல்களையும் நீங்கள் நெல்லை கண்ணன் அவர்கள் எழுதிய நூல்களையும் அவர் ஆற்றிய உரைகள் அடங்கிய ஒளி நாடாக்களையும் சிடிக்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற தகவலை தெரிவித்து, நீங்கள் உள்ளே நுழைகிற போது நுழைவுச்சீட்டு என்பது ஒன்றும் கிடையாது. அதே சமயத்தில் ஒரு புதிய கூப்பன் ஒன்றை கொடுத்திருந்தோம். அதிகம் பேர் வர வேண்டும் என்ற அடிப்படையிலே ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காகவும் நூல்களை படிக்கின்ற ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காகவும் ஒரு புதிய திட்டத்தை இன்று அறிவித்திருந்தோம். அந்த திட்டத்தின்படி அந்த கூப்பன்கள்லாம் இப்போது குலுக்கப்படும். அந்த கூப்பன்கள் முதல் பரிசு பெற்றவர் 1000 ரூபாய்க்கான நூல்களை பெற்றுக்கொள்ளலாம். ஸ்ரீ செண்பகா பதிப்பகத்தினர் அந்த நூல்களை வழங்குகிறார்கள். அதே போன்று 2ஆம் பரிசை பெறக்கூடியவர்கள் 500 ரூபாய்க்கான நூல்களை பெற்றுக்கொள்ளலாம். அந்த 500 ரூபாய்க்கான நூல்களை யுனிவர்சல் பப்ளிஷர்ஸ் அளிக்கிறார்கள். 3வது பரிசை 300 ரூபாய்க்கான நூல்கள், அருமையான நூல்கள், தேர்வு செய்யப்பட்ட நூல்கள், அதை ஏகம் பதிப்பகத்தார் வழங்குகிறார்கள். இதை சொன்னதற்கு பிறகு குமரன் பதிப்பகத்தார் நாங்கள் 250 ரூபாய்க்கு சிறப்பு பரிசுகள் அளிக்கிறோம் என்று சொல்லி அவர்களும் முன் வந்திருக்கிறார்கள். ஆகவே மொத்தம் குமரன் பதிப்பகத்தோடு சேர்த்து 5 அதிர்ஷ்டசாலிகளை இப்போது குழுக்கள் மூலமாக தேர்வு செய்ய இருக்கிறோம். தயவு செய்து முகவரியோடு நீங்கள் அந்த கூப்பன்களை போட்டிருக்கிறீர்கள், அதை குலுக்கி 5 அதிர்ஷ்டசாலிகளையும் உங்கள் முன்னாலே தேர்வு செய்ய இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு மிக முக்கியமான ஒரு செய்தியை இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறோம். மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பில் ஐயா நெல்லைக்கண்ணன் அவர்கள் சொன்னதைப் போல அருகில் உள்ள மாணிக்கம்பாளையத்தில் ஒரு நூலகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அது மார்ச் மாதம் 23ஆம் தேதி பகத்சிங் நினைவு நாளில் இருந்த அந்த நூலகம் இப்போது மிகச்சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கிறது. அன்றாடம் குறைந்தபட்சம் 100 பேர் அந்த நூலகத்திற்கு நுழைந்து படிக்கிறார்கள், மிக அருமையாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அந்த நூலகத்திற்கு இப்போது இங்கு இருக்கக்கூடிய நல்ல நூல்களை தேர்வு செய்து ரூபாய் 5000 பெருமான நூல்களை தேர்வு செய்து அதை விலைக்கு வாங்கி பெரும் மரியாதைக்குரிய நண்பர் பெருமாள் கவுண்டர் அறக்கட்டளை என்ற அடிப்படையிலே தனது தந்தையார் பெயரில் ஒரு அறக்கட்டளை உருவாக்கி இருக்கக்கூடிய நண்பர் மல்லி பி பெரியசாமி என்று நாங்கள் எல்லாம் அன்போடு அழைக்கின்ற மல்லி செராமிக்ஸ் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தை வைத்திருக்கக்கூடிய அன்பு நண்பர் பி பெரியசாமி அவர்களும் அவரது சகோதரர் பி ராஜவேல் அவர்களும்
அவரது இளைய சகோதரர் பி தங்கராஜ் அவர்களும் இணைந்து ரூபாய் 5000க்கான நூல்களை விலைக்கு வாங்கி அந்த நூல்களை மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பில் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நூலகத்திற்கு அன்பளிப்பாக அளிக்கின்றார்கள். அந்த நூல்களை மரியாதைக்குரிய பெரியசாமி அவர்கள் வந்து மேடையில் மக்கள் சிந்தனை பேரவைக்கு மரியாதைக்குரிய நெல்லைக்கண்ணன் அவர்கள் மூலமாக அளிக்க வேண்டும் என்று உங்கள் சார்பில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பிற்குரிய பெரியவர்களே, நாளை விடிந்தால் சுதந்திர தினம். நாளை மாலை இதே இடத்தில் 6 மணிக்கு கவியரங்கம் நடைபெற இருக்கிறது. கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் தலைமையில் நடைபெற இருக்கிறது. கவிஞர் பழனி பாரதி, நெல்லை ஜெயந்தா, விவேகா, ரேவதி கணேசன், யுகபாரதி ஆகிய கவிஞர்கள் எல்லாம் மிக அற்புதமான முறையில் இரவில் வாங்கினோம் என்ற தலைப்பில் கவியரங்கத்திலே பங்கேற்க இருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லி இப்போது 5 அதிர்ஷ்டசாலிகளை மரியாதைக்குரிய நெல்லைக்கண்ணன் அவர்களையே தேர்வு செய்ய அன்போடு அழைக்கின்றேன். எம் முகமது ஷரீப், நம்பர் 1, கேபிபி நகர், குனியமுத்தூர், கோயம்புத்தூர். எம் முகமது ஷரீப் ஸ்ரீ செண்பகா பதிப்பகத்தாரிடமிருந்து ரூ. 1000 பெறுமான நூல்களை முதல் பரிசாக இன்று பெறுகிறார். எஸ் காயத்ரி, நம்பர் 10, காந்தி நகர், ஈரோடு 9 என்று சொல்லக்கூடிய சகோதரி 2வது பரிசாக யூனிவர்சல் பப்ளிஷர்ஸ் அளிக்கக்கூடிய 500 ரூபாய் பெறுமான நூல்களை பெற்றுக் கொள்கிறார். அடுத்து 3வது பரிசாக வி மனோகரன், 67, சுந்தரா நிலையம், வாசுகி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், ஈரோடு 1 என்று சொல்லக்கூடிய நண்பர் 3வது பரிசை சிறப்பு பரிசை பெற்றுக் கொள்கிறார். ஆர் ராகவி, நம்பர் 10, காந்தி நகர், ஈரோடு என்று சொல்லக்கூடிய சகோதரி சிறப்பு பரிசை பெற்றுக் கொள்கிறார். பி வி சிவராமன், பொங்கியண்ண பாவாயம்மாள் ஸ்ட்ரீட், லக்ஷ்மி நகர், நியர் கார்மல் ஸ்கூல், கொல்லம்பாளையம் என்று சொல்லக்கூடிய சிவராமன் என்று சொல்லக்கூடிய நண்பர் சிறப்பு பரிசை பெற்றுக் கொள்கிறார் என்பதை தெரிவித்து வந்திருந்த அனைவருக்கும், குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்வதற்கு உதவி செய்த அக்னி ஸ்டீல்ஸ் நிறுவனத்தார் அவர்களுக்கும், இன்னும் குறிப்பாக இவ்வளவு அடர்ந்த பணிகளுக்கு இடையில் எங்களுக்கு தேதி கொடுத்து ஒத்துழைத்து மிக அற்புதமான சொற்பொழிவை நிகழ்த்தி இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர் நெல்லை கண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, அதேபோன்று தலைமையேற்ற நவநீத கிருஷ்ணன் அவர்களுக்கும், பெருமரியாதைக்குரிய தாளாளர் குமாரசாமி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றோம். நாளைய தினம் சந்திப்போம். இத்தோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது என்பதை அறிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.